கடந்த வாரத்திலே நான் உங்களோடு சில வார்த்தைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது கர்த்தரை உண்மையாக தேடுகிற, வணங்குகிற, பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் பாடுகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, கஷ்டம் வருகிறது, நஷ்டம் வருகிறது, அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு குறுக்கிடக்கூடுமா, பிசாசு அவருடைய குடும்பத்திலே வந்து செயல்பட முடியுமா என்கிறதை பற்றிய அநேக காரியங்களே வேதத்தினுடைய ஆதாரத்தில் இருந்து உங்களுக்கு நான் விரிவாக விளக்கமாக சொல்ல முடியலன்னு தான் சொல்லணும். நேரம் போதில்லை. நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் சொல்லணும், வேகமாக சொல்லி பார்க்குறேன். அன்றைக்கி ரொம்ப நேரம் அதிகமாகிடுச்சு. எனவே இன்றைக்கு நான் சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை குறித்ததான பலவிதமான கேள்விகள் அநேகருடைய மனதிலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. என்ன கேள்வி என்று சொன்னால், பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலோ அல்லது ஒரு நஷ்டம் வந்தாலோ அல்லது ஒரு வியாதியோ வருத்தமோ துன்பமோ ஏதோ ஒன்று வந்தாலோ விரும்பத்தகாத, விரும்பாத, வேண்டாத ஏதாகிற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலேயோ அல்லது உங்கள் தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலேயோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயோ ஒரு சில நிகழ்வுகள், வேண்டாத விரும்பாத கிரியைகள் நடக்கும் பொழுது, இப்படி நடக்கும் பொழுது எல்லாரும், கடவுளை நம்புறவனும் சரி, கடவுளை நம்பாதவங்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய மனசுலையும் எழும்புகிற ஒரு கேள்வி, முதல்ல எழும்புகிற ஒரு கேள்வி, அது எல்லார் மனசுலையும் எழும்புகிற கேள்வி என்னது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன துன்பம் செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் வாயால் சொல்லலாட்டி கூட, வாயை திறந்து சில பேர் சொல்லுவாங்க, சொல்லலைனாலும் சிலர் மனசுக்குள்ளரையே புலம்பிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொன்னதே இல்லை. எது? இப்போ நான் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். ஐயோ, நான்லாம் அந்த மாதிரிலாம் நினச்சதும் இல்லை, சொன்னதுமே இல்லை அப்படின்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா கையை உயர்த்தலாம். என்ன சொல்கிறேன், திரும்பியும் சொல்கிறேன். நான் யாருக்கு என்ன துன்பம் பண்ணேன்? நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை ஏற்படுத்தினேன்? எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? அல்லது எனக்கு ஏன் நடக்குது? என் குடும்பத்தில் ஏன் அப்படி நடக்குது? ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடக்குது? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன்? நான் யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன்? ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரு? அடுத்தது, என் மேலே என்ன தப்பு? என்கிட்ட என்ன குற்றம் இருக்குது? என்கிட்ட என்ன குறை இருக்குது? இப்படி சொல்லி புலம்பு கொண்டு இருக்கிற நிறைய பேர் உண்டுன்னு இப்போ நான் சொன்னேன். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நான் அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது, நினச்சதே கிடையாதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா கையை உயர்த்தினா பரிசு உண்டு. அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்குறேன். நான் இது சவால் விட்டு பேச வரல, சவாலாக நான் உங்களை வரேன்னு சொல்ல. என்ன சொல்ல வரேன், ஒரு யதார்த்த நிலைமையை உங்கள் மனதிலே கொண்டு வருவதற்காக தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், இது இயல்பாகவே எல்லாருமே நம்ம பேசிக்கிறோம், நினைக்கிறோம், சொல்லுகிறோம். சில நேரங்களிலே வருத்தம் வரும்போது அதை கேட்டுடுறோம், அதை வாயை திறந்து கேட்டுடுறோம். ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? அடுத்ததாக சிலருக்கு வருகிற, கவனிங்க, தப்பு செய்தவர்கள், தவறு செய்தவர்களுக்கு மட்டும் கஷ்டம் வர்றதில்லைங்க. சில நேரங்களில் நாம் செய்த தவறுனால, நாம் செய்த பாவத்தினால, நாம் செய்த ஏதோ ஒரு கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தினால ஒரு சிலருக்கு ஒரு சில வேலைகளிலே சில பிரச்சனைகளோ கஷ்டங்கள் வருகிறதை ஒரு சிலர் ஒத்துக்கொள்வீங்க. அப்படி இல்லாதவங்க தான் முதல்ல நான் சொன்ன இந்த கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டா பரவாயில்லைங்க, நான் யாருக்கும் எதுவும் பண்ணலையே, நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேன், உண்மையாக விசுவாசிக்கிறேன், உண்மையாக பின்பற்றுகிறேன், உண்மையாக ஜெபிக்கிறேன், உண்மையாக நான் ஊழியம் செய்கிறேன், பக்தியாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், இப்படி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க தான் கேள்வி கேட்குறாங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது?
என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இதை நான் பார்க்கும் பொழுது பாருங்க, நல்லது செய்யறவங்களுக்கும் கஷ்டம் வருது. அதாவது நல்லவங்களுக்கும் பிரச்சனை வருதுன்னு நான் சொல்ல வரேன். நல்லவங்களுக்கும், நல்லது செய்கிற நல்லவங்களுக்கும் கஷ்டம் வருது, வியாதி வருது, வருத்தம் வருது, பிரச்சனை வருது. ஆனால் அதே சமயம் ஒரு சில துன்மார்க்கர், அதாவது கடவுளே இல்லைன்றவன், ஒரு பக்தியே இருக்காது, கொஞ்சம் கூட பக்தி இருக்காது, கடவுளை வணங்குறது கிடையாது, நினைக்கிறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, என்ன குடிச்சு கும்மால் அடிக்கிறதுன்னு மட்டும் இல்லை, ஊரை அடித்து உலையில் போடுறது என்ன, அழிச்சாட்டியம் சொல்கிறாங்களே, அழிச்சாட்டியம் பண்ணுறது என்ன, அவன் நல்லா இருப்பான். கவனிங்க, அவன் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா இருப்பான். இப்போ என்ன கேள்வி எழும்புதுன்னா, நான் நல்லது செய்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், அவன் எப்படிப்பட்ட மோசமானவனாக இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். இது என்ன தெய்வ நீதி? இது என்ன நியாயம்? நிறைய பேர், அதுவும் விசுவாசிகளுக்கு தான் இந்த கேள்வி அதிகமாக வருது. இப்போ நல்லது செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டது செய்கிறவங்க நல்லா இருக்காங்களே, அப்போ கெட்டதே செய்திடலாமே. தப்பு செய்கிறவன் நல்லா இருக்கிறான், தப்பு செய்யாதவன் தான் கஷ்டப்படுறான். ஏன்? இப்படி தான் ஒரு கேள்வி வருது. நான் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி காரியங்கள் வருகிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி, நல்லது செய்து நன்மை செய்து நல்லவருக்கு கஷ்டம் வரும்போது, கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் கடவுள் ஏன் அதை தடுக்க மாட்டுறாரு, அல்லது ஏன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏன் அதை தடுத்து நிறுத்துறதில்ல, ஏன் அவங்கள காப்பாற்றுறதில்ல? அடுத்த கேள்வி. சரி வருதியா, வந்துடுச்சு, சரி வரக்கூடாது, வந்துடுச்சு, பரவாயில்ல. இது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் இந்த மாதிரி நான் படுற கஷ்டத்தை கடவுளை பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் அப்புறம் கடவுளை தேடி நம்பி வந்து ஜெபம் பண்ணி என்ன பலன் சொல்லுங்கள்? நான் உங்களை கேட்கல, என்ன கேட்குறாங்க நிறைய பேர், கேட்காம சில பேர் உள்ளுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கிற ஆளும் இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து, இவ்வளோ தூரம் சேர்ந்து இதோ ஆண்டவர்கிட்ட வந்தால் நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும்ட்டு தான் எல்லாம் சொல்கிறாங்க போகிறாங்க. வந்து நல்லா இல்லையே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சரி, எனக்கு தான் இப்படிலாம் வருது, நான் தான் பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன், சிக்கிக்கிறேன், மாட்டிக்கிறேன், கொள்கிறேன். அவர் பாட்டுக்கு அமைதியாகவே இருந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இது? இப்போ கடவுள் என்ன தான் செய்கிறாரு ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. இப்படி சில பேருக்கு கேள்விகள் இருக்குது. இன்னும் என்ன எத்தனை கேள்விகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட கேள்விகள் மனதிலே எழுப்பும் பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனசில் ஒரு சோர்வு வந்து விடுகிறது. மனசு சோர்ந்து போயிடுதுங்க. ஏன் சோர்ந்து போகுது? இப்போ நான் சொன்ன இந்த காரியம்தான். இப்படிப்பட்ட சோர்வு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்ல வந்த வார்த்தை என்னென்னா, உங்களை திடப்படுத்த, பலப்படுத்த, ஸ்திரப்படுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நான் எவ்வளவு வேகமாக, விரைவாக, சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். சுருக்கன்ற போது சுருக்கமாக முடியாது, இருந்தாலும் நேரத்துக்குள்ள நான் முடிச்சுக்கிட்டு தொடர்ந்து சொல்ல வேண்டியது இருந்தால் நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேன். இப்போ சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், வேண்டாம். இப்போ என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த கேள்விகளுக்கு என்ன பதில்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பதில் என்ன? நல்லவனுக்கு சம்பவிக்கிறது தான் கெட்டவனுக்கு சம்பவிக்கிறது தான் நல்லவனுக்கு. பிரசங்கில் இருக்குது வசனம். அப்படி என்னது, துன்மார்க்கனுக்கு சம்பவிக்கிறதுக்கே சன்மார்க்கனுக்கு சம்பவிக்குது. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ அவனுக்கு என்ன நடக்குதோ அவனுக்கு இவனுக்கு என்ன நடக்குது? ஒன்றும் வித்தியாசமே இல்லையே. இப்போ நம்ம கடவுளை நம்புறதுனால, கடவுளை ஏற்றுக்கொண்டு வணங்குறதுனால, பின்பற்றுறதுனால ஒன்றும் விசேஷமாக இல்லையே என்று சொல்லும்படியான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக, ஏன் என்று சொல்லி பார்த்தா,
நான் ஒரு வார்த்தை ஒன்று படித்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வார்த்தை, அதாவது கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, நான் சொல்கிறேன் தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் இடைப்படும் போது, ஒரு மனுஷனுடைய மனசை, இருதயத்தை அல்லது அவன் உள்ளத்தை ஆண்டவர் உடைக்கிறார் என்று சொன்னால், எதற்காக என்று சொன்னால், அவனை ஒரு புதிய பாத்திரமாக உருவாக்குவதற்காக. கர்த்தர் உங்களை புடமிடுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை நெருக்குகிறார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே அடுத்தடுத்து அடுக்கடுக்கான சில சம்பவங்களை நடக்கும் பொழுது உங்கள் மனத்தில் இந்த ஒரு கேள்வி எழும்புது என்று சொன்னால், ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உன்னை நான் புதிய ஒரு பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக உருவாக்குவதற்காகவே நான் உன்னை உடைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. அப்போ உடைந்து போகிற மனசு, உடைஞ்சி போகிறீங்கல்ல, மனம் நொறுங்கி போகிறீங்கல்ல. வேதத்தில் நிறைய பேர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் உங்களுக்கு தான் இந்த கஷ்டம், உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை, என்னை போல யாருக்கு, எனக்கு வந்தது போல யாருக்கு இருக்காது என்று சிலர் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளை போல யாரும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். உங்களை போல யார் இருக்கிறாங்களோ இல்லையே, வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். விலைக்கு சொல்வதற்கல்ல, நான் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுபோல் வேதத்தில் நான் பார்க்கும்பொழுது நிறைய பேர் மனசு உடைந்து போய் சோர்ந்து போன நிலையில் இருந்த பலரை நாம் பார்க்க முடியும். யார் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் செய்த பராக்கிரமான காரியங்களை வேதத்தை படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவன் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து மழை பெய்யுது. அவன் ஜெபிக்கும் போது மழையே பெய்யலை. அவன் ஜெபித்தான், வானத்தை அடைக்கணும்னா அடைச்சிடுறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரன் எலியா. வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. எத்தனையோ பேர் அற்புதங்கள் மூலமாக எலியா மீட்டெடுத்து அதிசயங்களை செய்த ஒரு வல்லமையான தேவ மனுஷன் என்பதை வேதத்தை வாசித்தவருக்கு மட்டும்தான் தெரியும். வேதத்தை வாசிக்காதவருக்கு ஒன்றும் தெரியும், நான் சொல்கிறது புரியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரன். அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோர்வு வந்தது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, தான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, போதும் போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் உயிரை எடுத்துங்க, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. நான் இந்த ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கள விட நான் ஒன்றும் ரொம்ப அவ்வளோ பெரிய நல்லவன் கிடையாது. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போதும். கவனிங்க, நான் நிறைய இருக்கிறதெல்லாம் படிக்க நேரம் இருக்காது. கவனிங்க, படித்து பாருங்கள் வீட்டில் போயிட்டு. எவ்வளோ பெரிய ஆளுங்க, எலியா பற்றி சொல்லணும்னு நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ தான் அவன் எவ்வளோ பெரிய ஆளு உங்களுக்கு தெரியும். அவனுக்கு பாருங்க ஒரு சோர்வு வந்தது, மனசோர்வு வந்துச்சு. ஒரு சூறை செடி கீழே போய் படுத்துக்கிட்டு என்ன சொல்கிறான் அவன்? போதும் போதும். நிறைய பேர் இன்றைக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது சொல்கிறது என்ன தெரியுமா? வாழ்ந்த வரைக்கும் போதும், எனக்கு எப்போ சாவு வரும், கடவுளே என் உயிரை எடுத்துக்க மாட்டிங்களா? அதாவது விரக்தியின் விளிம்பில் வருகிற வார்த்தை அது. அவங்க நிஜமாக சாகணுன்ற எண்ணத்தில் சொல்கிறதில்ல, வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு துயரத்தினால் வருகிற வார்த்தை அது. என்னது? இருக்கிறத விட சத்தா தேவலை. எலியாவுக்கும் இப்படி வந்துச்சுங்க சோர்வு. இன்றைக்கி சோர்வு வரும்போது சொல்கிற வார்த்தை இது. போதும், வாழ்ந்த வரைக்கும் போதும் போ, இந்த மனுஷனோட வாழ்ந்த வரைக்கும் போதும் போ, இந்த உலகத்தில் வாழ்ந்த வரைக்கும் போதும் போ, என்ன வாழ்க்கை போ என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கிற எத்தனை பேர்களை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கூட அப்படி இருந்திருப்பீங்க. இப்போ எலியாவுக்கும் அப்படி இருந்தது என்றதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இன்னும் யாருக்கெல்லாம் இருந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சோதனை, நல்லவர்களுக்கு சில சோர்வுகள் வந்தது, சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், தாவீதை பற்றி சொன்னேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை போன வாரம் படித்தது தான் அது. தாவீது பல விதங்களிலே அவன் நெருக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். நெருக்கம் வருந்தது. ஆனால் தாவீது என்ன செய்தான்?
அவனுக்கும் நெருக்கம் வந்தது, கஷ்டம் வந்தது, பாடு வந்தது, துன்பம் வந்தது. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதத்தில் எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையிலே அதாவது நல்லது செய்து நல்லவங்களாக வாழ்ந்து நல்லவங்களாக இருந்தவங்களுக்கும் கஷ்டம் வந்திருக்குது என்றதுக்கு நான் சொல்ல வருகிற எடுத்துக்காட்டுகிறது. எலியாவாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும். கவனிங்க, தாவீது சோர்ந்து போகாமல் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எலியா சோர்ந்து போனதாக பார்க்கிறோம். யோசேப்பை தூக்கி எங்கே போட்டாங்க? குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? மீதியான் தேசத்துக்காரன்ட்ட விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு வீட்டில் போய் அடிமையாக இருந்து வேலை செய்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? செய்யாத ஒரு குற்றச்சாட்டுக்காக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டான். எதுக்கு சொல்ல வரேன்? அடுத்து அவன் என்னங்க தப்பு செய்தான்? இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன தப்பு செய்தான்? ஒரு தப்பு பண்ணல. அவன் என்ன பாவம் பண்ண? இன்னும் சொல்ல போனால் அவன் பாவம் பண்ணாதது தான் பெரிய பாவம். அவன் தப்பு செய்யாதது தான் பெரிய தப்பு. இப்படி பேசினா உங்களுக்கு புரியும். அவன் செஞ்ச தப்பு என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறப்பா, அவன் தப்பு செய்யலைங்க, அதாங்க அவன் செஞ்ச தப்பு. நான் வேடிக்கையாக பேசுகிறேன். அதான் அவன் செஞ்ச தப்பு, அதுதான். ஆனால் அவனுக்கு என்ன வந்தது? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு யோசித்து பாருங்கள். தவறு செய்யாத, பாவம் செய்யாதவங்க என்ன வந்தது? கஷ்டத்தின் மேலே கஷ்டம். அதை தான் சொல்ல வந்தேன். குழியில் தூக்கி போடுறாங்க, அப்புறம் மீதியான் தேசத்தில் விற்கிறாங்க, அதுக்கப்புறம் அடிமையாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிறான். தொடர்ந்து தொடர்கதையாக அவனுக்கு என்ன ஆகுது? கஷ்டத்தின் மேலே கஷ்டம்தான் வருது. இப்போ யோசித்து பாருங்களேன். இப்போ நல்லது செய்வதுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்தால் யார் தாங்க தாங்குவா? ஆனால் இவங்கெல்லாம் தாங்கி தான் வந்தாங்க. தவறு செய்து ஒரு தண்டனை கிடைச்சதுன்னா மனசுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாம், அவன் பண்ணின தப்புக்கு அவன் அனுபவிக்கிறாயா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நம்ம மனசு ஏற்றுக்குதுங்க. தப்பு செய்யாதவன் கஷ்டப்படும் போது தானே நம்ம மனசு கேட்க மாட்டேது. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இல்லையோ, மற்றவங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்களே, சரி நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், நான் கஷ்டப்படுறேங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க, நல்ல ஊழியம் செய்கிறாருங்க, நல்ல விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசிங்க, அவர் நல்ல ஒரு ஜெப வீரருங்க, ஐயா அந்த விசுவாசி குடும்பத்துக்கு இப்படி நடந்தது கேட்குறாங்க கேள்வி வருது. மற்ற விசுவாசிகளே மற்றவர்களை குறித்து கேள்வி கேட்குறாங்க. நான் சரியாக ஜெபம் பண்ணல, நான் ஒழுங்காக சபைக்கு வரல, சரி என் குடும்பம் அப்படி இருக்கு, என் பிள்ளை இருக்க, ரைட்டு விடுங்க. அவர் தான் சபையே கதின்னு கிடக்குறாரு, சபையிலே இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, அப்படியே அங்கே அப்படி இருக்கு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் கேள்வியை பற்றி நான் ஒன்றும் குறை சொல்லலை. நீ கேள்வி கேட்குறது கரெக்டான கேள்வி தான். அது கரெக்டான கேள்வி கரெக்டு தான். ஆனால் ஒன்று, பதில் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இப்படி தொடுத்து சொல்லிகிட்டே போகலாம். நான் வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டல, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே அதெல்லாம். தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். தானியேல் என்ன செய்தார்? 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6:10 வசனம் என்ன சொல்லப்படுறது பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. அதாவது இங்க பாருங்க, பொருத்தம் இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாயம் இல்லாத ஒரு சட்டங்க அது. புரியுதுங்களா? இதெல்லாம் விரிவாக சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அப்படி ஒரு சட்டத்தை போட்டு இந்த தானியேலை ஜெபிக்காதபடிக்கு தந்திரமாக அவனை எதிராளிகள் போட்ட திட்டம் அது. அப்படி போட்டுட்டாங்க என்று சொல்லி தெரிந்தும் தானியேலை என்ன செய்ததாக போட்டிருக்குது? தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் போய் ஜெபம் பண்றாரு அவர். அதுக்கெல்லாம் அவர் கட்டுப்படலை. சட்டமாவது ஒன்றாது, நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி. சரிங்க, இது நல்லதா கேட்டதா? நல்லது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நல்லது தான். இது நியாயமா அநியாயமா? நியாயம் தானே, ஜெபம் பண்ணுறது நாங்கள் இருக்குது. அப்படி தான் நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் சொல்லுவீங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவன் வேறு ஒன்றுமே செய்யலைங்க. ஒரு 3 வேளையும் ஜெபம் பண்ணின ஒரு காரணத்துக்காக இவனை கொண்டு போய் சிங்கக்கபியில் போடுறாங்க. அங்கே பாருங்கள், 15வது வசனம் இருக்குது பாருங்க. 15. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையையும் மாற்றக்கூடாது என்பது. அதாவது ராஜாவுக்கு தெரியுது, சும்மா தேவையில்லாமல் இட்டு கட்டி இவன் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி இவனை எப்படியாவது பண்ணணும்னு பண்ணுறாங்கன்றது ராஜாவுக்கு தெரியுது. அதுக்காக இவனை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்கிறான். ஆனால் இந்த தந்திரவாதிகள்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறான்? நீ இவனை காப்பாற்றிடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது.
சட்டம்னா சட்டம், போட்டதுன்னா போட்டது. இவனை கொண்டு போய் என்ன செய்யணும், சிங்க கபில போட்டே அவனு ஒத்த காலில் நின்று காரியத்தை சாதிச்சிட்டான். வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, மீற முடியாமல் அவனை சிங்க கபில போட்டதாக நம்ம தெரிஞ்ச ஒரு சரித்திரம் நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இந்த சிங்கக்கபிக்குள்ளே தானியேல் தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன, அதாவது அவன் செய்த தவறு என்னன்றது தான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் அதை ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் அதில் போடக்கூடிய அளவுக்கு ஒன்றும் தப்பு பண்ணலையே, அப்படி ஒன்றும் பாவம் பண்ணலையே, அப்படி ஒன்றும் அநியாயம் அக்கறம் பண்ணலையே. அப்புறம் என்ன தான் பண்ணுனா எதுக்கு பண்ணதுக்காக அங்கே போட்டாங்கன்னு எழுதியிருக்குது. ஜபம் பண்ணினதுக்காக கொண்டுட்டு போய் சிங்க கபியில் போடுவாங்களா யாராவது? பைத்தியகரத்தனமாக இருக்குல்ல நமக்கு படிக்கும்போது கேட்கும்போது. ஆனால் அந்த பைத்தியகரத்தனம் தான் அங்கே நடந்தது. ஜபம் பண்ணினா ஒரு தப்பும் பண்ணலைங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், நல்லது செய்தாங்க, நன்மை செய்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வருது யோசித்து பாருங்க. நீங்கள் கேட்குறீங்களே கேள்வி, நான் நல்லது செய்கிறேன் எனக்கு ஏன் வருதுன்னு ஒரு கேள்வி மனசில் வரதானே செய்யுது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர்கள் என்ன செய்தார்கள், இவங்களுக்கு இந்த கேள்வி வந்ததோ வரலையே தெரில, ஆனால் சிங்க கபியில் போடப்பட்டார்கள். நான் சொல்லிகிட்டே வரேன். எலியாவை பற்றி சொன்னேன், தாவீதை பற்றி சொன்னேன். சோதனைகள், அதாவது நல்லருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருவது உண்டு. வந்த நிலையிலே அவர்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணினார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு மேலோட்டமாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ யோசேப்பை என்ன செய்தார்கள், குழியில் தூக்கி போட்டார்கள். தானியேலை என்ன செய்தார்கள், சிங்க கபியில் தூக்கி போட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் என்ன செய்தார்கள், ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்தினதாக நாம் இங்கு பார்க்கிறோம். சோதனையான நேரங்களிலே, என்ன கடினமான நேரங்களிலே தேவனை சார்ந்து வாழ்ந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருக்கு எதிரான காரியங்கள் தான் நடந்ததாக நாம் இங்கு பார்க்கிறோம். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இந்த கேள்வியை விட்டுட்டு அவர்களை எப்படி அதை கடந்து போனார்கள் என்பதை பாருங்கள். அப்போ தேவன் ஏன், இப்போ அடுத்த கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்குறேன். உங்களை பார்த்து இல்லை, நீங்கள் கேட்குறத தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கேட்காம, இப்போ நீங்கள் கேளுன்னா கேட்க மாட்டீங்க, மற்ற நேரத்துலலாம் கேட்பீங்க. உங்களுக்கு உங்கள் சார்பாக நானே இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். சரி, வந்தது வந்துடுச்சு. எது வந்துடுச்சு, ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒன்று வந்துச்சு, போனால் போது போங்க. தானியேலை தூக்கி சிங்க கபியில் போடுங்கன்னு சொன்னாங்கன்றீங்க. சரி, ரைட்டு போட்டுங்க. ஏன் ஆண்டவர் இதை தடுக்கலை? சரி, அவன் தான் அநியாயமாக அக்க போகிற இதை பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி எப்படியாவது சதித்திட்டம் செய்து செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நாங்கள் ஒத்துக்கிறோங்க. கடவுள்னு ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, தெய்வம்னு ஒருத்தர் இருக்கார்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னங்க இது என்னங்க இது சொல்லுங்க. யோசேப்பு என்னையா செஞ்சான், ஒன்றுமே செய்யலை. அதுவும் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அவன் கஷ்டத்தை சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யலை, அவனை காப்பாற்றவும் இல்லை, அவனுக்கு வந்து அந்த காரியத்தை தடுக்கவும் இல்லை, காப்பாற்றவும் இல்லை. இதுதானே உங்கள் கேள்வி. ஏன் தடுத்துருக்கக்கூடாது? சரி, வந்தது தான் வந்தது, என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுயா, ஆண்டவர் ஏன் இதை தடை செய்யலை? நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. தடுத்துருக்கலாம்ல. வரக்கூடாதுன்ற கேள்விக்கு அடுத்ததுக்கு நான் வரேன். முதல்ல வரக்கூடாதுன்றதை ஒத்துக்கிறீங்க, சரி வருன்றதை ஒத்துக்கிறேங்க, வந்துடுச்சிங்க, அதை ஏன் ஆண்டு தடுக்கலை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பாருங்கள், எதையுமே ஆண்டு தடுக்கவே கிடையாது. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ 3 பேரையும் எரிகிற அக்கினி சூரியனை கொண்டு போய் கட்டி கொண்டு போய் தூக்கி போடுறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார், தடுக்கவே இல்லையா, அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. கட்டுற வரைக்கும் பார்க்குறாரு, தூக்கிட்டு போகிற வரைக்கும் பார்க்குறாரு, கொண்டு போய் போடுற வரைக்கும் பார்க்குறாரு, போட்டதுக்கப்புறமும் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு. அதுதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ போட்ட உடனே அப்படியே பறந்து வந்து அப்படி தூக்கிட்டல ஆண்டவர். போட்ட பிற்பாடு ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கிறாரு. எப்போ வெளியில் வராங்க, எப்போ வெளியில் வந்தாங்க தெரியலையா? இந்த அக்கினி சூரியனில் போடப்பட்ட 3 பேரும் எப்போ வெளியில் வந்தாங்க? நான் 4 நேரம் டைமில் நான் உங்களை கேட்கல. நீங்கள் உடனே வருஷத்தை டேட்டு நான் அதை கேட்கல. எப்போ வெளியில் வந்தாங்க, எப்போ வெளியில் வந்தாங்க? இந்த அக்கினி சூரியன்லேருந்து 3 பேரும் வெளியில் வந்தாங்கன்னு பைபிளில் எழுதியிருக்குது. நான் கேட்குறேன், எப்போ, எப்பொழுது? ராஜா புரியலையா?
நேபுகாத்நேச்சார் வெளியில் வான்னு சொல்லி கூப்பிட்ட பிற்பாடு தான் வெளில வர்றாங்க. அதை தான் நீங்கள் யோசிக்கணும். என்ன சொல்ல வருகிறேன், நினச்சிருந்தா ஆண்டவர் என்ன செய்யலாம், அப்படியே பருந்து தூக்கிறது போல் அப்படி தூக்கிட்டு வந்திருக்கலாம், வெளியில் எடுத்துருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருங்கப்பான்னு வைக்க வச்சிட்டாரு. இவங்க சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் வெளில வந்தாங்க. என்ன சொல்ல வருகிறேன், அப்போ ஆண்டவர் என்ன செய்யலை அதை சொல்ல வரேன். உடனடியாகவே என்ன செய்த பட்ட உடனே. இப்போ பாருங்கள், இந்த ஊரில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தீமிதி என்று சொல்லி நிறைய இடத்துல நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தீமிதி என்று சொல்லி இதை வேண்டிக்கிட்டு போகிறாங்களே, யாராவது நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். நடந்தா போகிறாங்க, அப்படியே அடிய ஓடுவாங்க. அதாவது தீ மிதிக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் ஒருக்கில் கை அந்த சூடு பொறுக்க முடியாமல் என்ன செய்கிறது, ஓடிடணும். அதாவது வலி அதிகமாகிறதுக்குள்ளே எப்படியாவது கடந்து போயிடணும், நம்ம போயிடணும். அப்படி அந்த ஒரு கான்செப்டில் தான் அவங்க செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அது போல இல்லைன்னு சொல்ல வரேன். இப்போ அக்னி சூறையில் போட்டாங்க, போகிற மாதிரி போனாங்க, சும்மா ஒரு ரவுண்டர் சுற்றிட்டு வெளில வந்துட்டாங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். வெகு நேரமாக உள்ளறையே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எப்படி யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்யலை, அப்போ அந்த நேரம் வரைக்கும் அவர் இருந்திருக்காரு, அது வெயிட் பண்ணுறாருன்னு நான் சொல்ல வரேன். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், சில நேரங்களிலே அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிற தேவன் அவர். இப்போ உங்களுக்கு கேள்வி என்னென்னா, உடனே எனக்கு ஏன் பதில் கொடுக்கல, உடனே என்னை ஏன் காப்பாற்றலை, உடனே ஏன் என்னை விடுவிக்கலை, உடனே எனக்கு விடுதலை ஏன் கிடைக்கல, உடனே எனக்கு ஏன் பதில் கிடைக்கல, உடனே ஆண்டவர் தன்னை காப்பாற்றலை தடுக்கலை என்று சொல்லித்தான் நிறைய பேர் அங்கலாய்க்கிறாங்க. ஐயா, உங்கள் பக்கத்தில் உங்கள் பட்சத்திலே நீங்கள் கேட்குற கேள்விகளும் எண்ணங்களும் நியாயம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் அநியாயம் செய்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்க, நடக்க வேண்டியது நடக்கும், நடக்கிறப்ப தான் நடக்கும். கடந்த வாரத்தில் நான் ஒரு சம்பவம் சொன்னேன். என்ன சம்பவம் சொன்னேன்? யோபுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு விரிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு சொன்னேன். யோபுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட பாடு, கஷ்டம், அவனுடைய ஆண்டவருடைய சோதனை, அவன் குடும்பத்தில் நடந்தது நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் நான், யோபுடைய வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் சம்பவித்தது, எதனால் அப்படி சம்பவித்தது, சாத்தான் சோதித்ததாகவும் அதன் மூலமாக நஷ்டம் ஏற்பட்டதாகவும் உங்களுக்கு விளக்கமாக நான் சொன்னேன். அப்போ அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, பிசாசு உங்களை சோதிக்கும்படியாக வரும்போது தேவன் அதை அனுமதிக்கும் போது சில காரியங்கள் வழியாக நம்ம கடந்து தான் போகணும் என்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் சிலருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் இன்னும் சரியாக சிலர் புரியாமல் இருக்கிறது. எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி சம்பவிக்குது, எனக்குத்தான் இப்படி நடக்குது, என்னை ஏன் ஆண்டவர் நடத்துகிறார் என்று பலவிதமான கேள்விகளை கேட்டு 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 இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கு நான் ஒரு வேத பகுதியை படிக்க சொன்னேன். யோபுவில் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை பாருங்கள். அவனை பற்றி ஆண்டவரே ஒரு சாட்சி கொடுத்தாரு. அவன் எப்படிப்பட்ட உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறமாகிய அவனை போல உத்தமனே இல்லைன்றார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்கலாமா? யோசித்து பாருங்கள். அப்போ இது போல சம்பவிப்பதற்கு வேண்டிய எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இப்படிலாம் நடந்திருக்குது என்று சொல்லி நான் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணமே கிடையாது. அதாவது நியாயமான காரணம் இல்லைன்னு சொல்ல வரேன். பிசாசுகளை சோதிக்கும்படியாக ஆண்டவருடைய அனுமதி பற்றி வந்தாலும் கூட ஒரு நியாயமான காரணமாக நான் அதை கருதவில்லை என்று நான் சொல்கிறேன். எனவே உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், சில நேரங்களில் நீங்கள் நியாயத்தை பார்க்காதீங்க. அதை நியாயத்தை பார்க்காதீங்கன்னா அதை தப்பாக எடுத்துக்கூடாது. அது நியாயமான காரணத்தை தேடாதீங்கன்னு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிற துன்பமா, துயரமா, துக்கமா, வேதனையா, வருத்தமா, கஷ்டமா, நஷ்டமா, வியாதியா, வேதனையா, வியாகுலமா, எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் நியாயம் கேட்டுட்டு நிற்காதீங்க. இதுக்கு என்னங்க நியாயம், இதுக்கு என்னங்க நியாயம்னா நியாயம் கிடைக்கும். இப்போ வந்ததெல்லாம் நியாயமா என்று சொன்னால் நான் அது நியாயம்னு சொல்ல முடியாது. இப்போ யோபுக்கு நடந்ததெல்லாம் நியாயம் நீங்கள் தான் சொல்ல முடியும், நான் தான் சொல்ல முடியுமா? இதெல்லாம் அநியாயம் தானே. எது? ஆமாம், யாருக்கு ஒரு
சொல்கிறாங்களே, ஒரு துரும்புக்கு ஒரு எறும்பு கூட ஒரு ஒரு துரோகம் செய்யாதவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு போது மனசு கஷ்டமாக தானே இருக்குது. அதுபோல் ஆண்டவரால் பாராட்டப்பட்ட, ஆண்டவரே பாராட்டின ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படிலாம் நடந்திருக்கும் போது எத்தனை பேர் யார் வந்து இது நியாயம்னு சொல்லுவா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம அமைதியாக தான் இருக்கணுமே தவிர இதுக்கு போய் நம்ம நியாயம் கேட்பீங்களா? அப்போ என்ன செய்யலாம்? நான் நிறைய சம்பவம், அதுக்கு தான் நான் வேதத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லிகிட்டே வந்தேன். வாழ்ந்த பரிசுத்தம் இன்னும் இருக்கிறாங்க. யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் நல்ல ஊழியம் செய்தார், ஊழியக்காரர். அதையும் நான் சொன்னேன். எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனை. ஏங்க, ஒரு நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது தாங்க கிடைக்கணும், நல்லது தான் நடக்கணும். ஏன் அவர் கஷ்டப்படுறாரு? இதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய கேள்வி. ஏங்க, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது நடக்கணும். சரி, நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு கஷ்டம் வராமல் இருந்தால் போதாதா? இன்றைக்கி நிறைய பேருடைய கேள்வி அதுதான். சரிங்க, எனக்கு ஒரு நல்லதும் செய்ய வேணாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் என்னை காப்பாற்றக்கூடாதா? அடுத்தது, நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் யார்? பக்தியாய் நடக்கிறவர்கள் தான் துன்பப்படுவார்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இயேசு என்ன சொல்கிறாரு யோவான்ல? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. என்னங்க அது? அப்போ எல்லாம் பாருங்கள், ஆண்டவர் இப்படி தான் பேசி வச்சிருக்கிறாரு. நம்ம தான் வேறு விதமாக நினச்சிட்ருக்குறோம். நான் முன்பே சொன்னேன், என்னங்க இது இப்படியே சொல்லிட்டு போகிறீங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் விரும்புகிற வண்ணமாக, அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை உடைச்சித்தான் ஆகணும். அதற்கு காரணங்களாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ணேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் என்ன செய்தேன், இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஏனென்றால் நீங்கள் தான் எந்த தப்புமே பண்ணலன்றது அவருக்கே தெரியுமே. கவனிங்க, ஆண்டவருக்கே தெரியுதுங்க. இப்போ அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தாவீது நெருக்கப்பட்டான் எழுதியிருக்குது. தாவீது என்ன தப்பு பண்ணான்? இல்லையே. யோசேப்பை கொண்டுட்டு போய் சிறையில் வைக்கப்பட்டான். யோசேப்பு என்ன தப்பு பண்ணார்? நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம், ஒரு தப்பு பண்ணலையே. தப்பு செய்யாதான் தப்புன்னு நான் முன்னாடியே சொன்னேன். தானியேலை கொண்டுட்டு போய் சிங்க கபியில் போட்டாங்க. என்ன தப்பு பண்ணார்? ஆமாம், ஒன்றும் இல்லை, ஜபம் தான் பண்ணார். தெரியுதே? யோசித்து பாருங்க. பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சாங்க. என்ன தப்பு பண்ணார்? யோசேப்பை பற்றி பிரசங்கம் பண்ணார், அதனால தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. பவுலும் சீலாவையும் கொண்டுட்டு போய் சிறைச்சாலையில் அடித்து தொழுமரத்தில் காலை மாட்டி உபத்திரப்படுத்தினதாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். என்ன பண்ணார் அவர்? ஒன்றும் இல்லை, இயேசுவை பற்றி சொன்னார், அதனால தான் பட்டார். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நல்லது செஞ்சவங்க அத்தனை பேர் என்ன பண்ணதா பாட்டுருக்கோம். இப்போ வேடிக்கையாகனா ஒரு சில பேர் வேடிக்கையாக பேசுகிற விஷமமான ஆட்களாக இருக்கிறாங்க. அதே என்ன விஷமன்னா, பார்த்தியா அப்போ இனிமேல் என்ன முடிவு எடுத்துடணும், இனிமேல் நல்லதுக்கே காலம் கிடையாது, இனிமேல் நல்லதே செய்யக்கூடாது. இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணார் அவர்? நல்லது செய்யவங்களாம் என்ன வருமா? கஷ்டம் வருமா, பாடு வருமா? இப்போ நல்ல தெளிவாக சொல்லிட்டார். ஏதோ நான் அப்படி இப்படி செய்யலாம் போகலான்னு தான் இருந்தேன். இது சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏங்க நல்லது செஞ்சுக்கிட்டு, நம்ம ஏங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு? ஐயோ வேணாம். இப்படிலாம் பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். இப்படியும் உங்களுக்கு கிரிமினலாக திங்க் பண்ண வைப்பான். பிசாசு எப்படிலாம் பேசுவான் தெரியுமா? உங்களை திசை திருப்புறதுக்கு. அப்பப்பப்பப்பா, ரொம்ப ஞானம் வேணும். அப்படியா? சொல்லுங்கள். அப்படி நீங்கள் நினைப்பீங்க, நான் நினைக்கல. அப்படி நினைக்கலாமா? இல்லைங்க, நல்லது செய்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்குங்க நாங்கள் நல்லது செய்யணும்? எதுக்கு செய்யணும்? ஏன் செய்யணும்? என்ன செய்யணும்? யோபு என்ன செய்தார்? ஒரு வசனம் வாசிப்போம். ஐந்தாம் அதிகாரம் 17வது வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். யோபு சொல்ற வார்த்தையை பாருங்க.
தேவன் தண்டிக்கிற மனுஷன் தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அலட்சியமாக எண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை நொறுக்கும் போது, உங்களை உடைக்கும், உங்களை உருவாக்குவதற்காக உங்களை உடைக்கும் பொழுது மனம் தளர்ந்து சோர்ந்து போய் முறுமுறுத்து ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. யோபுக்கு நேர்ந்ததை விடவா உங்களுக்கு நேர்ந்துருச்சு. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், யோபு பட்ட கஷ்டங்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதை போல் யாருக்காவது நடந்திருக்குதா? சொல்ல முடியுமா? ஒரே நாளில் ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகம், 10 பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்ததாக பட்டிருக்கிறோம்? தன் வாயினாலே பாவம் செய்யலை, ஆண்டவருக்கு நன்றி சொன்னான், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று தான் எழுதியிருக்குது. அப்படிப்பட்ட யோபு சொல்கிற வார்த்தை என்னது? ஆண்டவர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதீருங்க. 18 அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இதாங்க வாழ்க்கை. இதுதான். இதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏன், என்ன, எதற்கு பதில் கிடைக்காது. இதெல்லாம் நமக்காக தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருந்தாலும் பின்னாட்களிலே பின்காலங்களிலே வருகிற ஜனங்களுடைய பிரயோஜனத்துக்காக தான் ஆண்டவர் இதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம அதுக்கு தான் வேதத்தை படிக்கணுன்றது. வேதத்தையே படிக்காதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வேதத்தை படிச்சுட்டா மட்டும் போதாது, அது இந்த மாதிரி தியானிக்கிறதும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். அப்போ யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது நிறைய சொல்ல முடியும். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியிலே கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோபு 19வது அதிகாரம் 13வது வசனம். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். இங்க பாருங்க, உறவெல்லாம் போச்சு. என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு யாரோ போல ஆயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிலைமை அப்படி தானே பாருங்க. உங்கள்கிட்ட நல்லா இருக்கும்போது எல்லாம் உங்கள்கிட்ட கூடி 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 பேசிகிட்டு இருப்பாங்க, பழகிட்டு இருப்பாங்க. அண்ணன்வாங்க, தம்பின்வாங்க, மாமான்வாங்க, மச்சான்வாங்க, என்ன அக்கான்வாங்க, எல்லாம் உறவு கொண்டாடுவாங்க. எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு என்னவாயிட்டாங்க? இப்போ அந்நியராயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், குடும்ப உறவில், உங்கள் சொந்த பந்தத்தில் உங்களை யாரும் திரும்பி பார்க்காம, உங்களை விசாரிக்காமல், கண்டுக்காமல், உங்களை தேடி வராமல், உங்களை கஷ்டத்தில் வந்து உதவி செய்யாமல், யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சில பேருடைய மனது நிலைமைகள் அப்படி இருக்கக்கூடும். அப்படி சிலர் அப்படி இருக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், வந்து என்னன்னு ஒரு வார்த்தை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்க ஆள் இல்லைங்க. என் நிலைமையை கண்டுட்டு எல்லாம் விலகி போயிட்டாங்க. படிங்க, படி. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். ஆமாம், செல்வதாசு படி படி. இருங்க படிப்பா. அப்படி புரட்டவும் இல்லை, எடுக்கவும் இல்லைன்னு தெரியுதா? வசனம் சொல்லும்போது எடுத்து பார்க்கணும். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். பார்த்தீங்களா? இன்றைக்கு இந்த நிலையில் எத்தனை பேர் இருக்கீங்க? பந்துன்னா என்ன? சொந்தக்காரங்க, சொந்த ஜனங்கள்லாம் விலகிட்டாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன செய்தாங்க? என்ன? ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படிலாம் இருக்குது. பணம் வசதி இருக்கிற வரைக்கும் எல்லோரும் நம்மளை தேடி வருவாங்க, விசாரிப்பாங்க, பேசுவாங்க, சொந்தம் கொண்டாடுவாங்க, உரிமை கொண்டாடுவாங்க, உறவு கொண்டாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் வசதியில் குறைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நெய்ஸாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவாங்க. எதுக்கு?
ரொம்ப நெருக்கம் வச்சுக்கிட்டா நம்மள்ட்ட இன்னும் கேட்க ஆரம்பிச்சிடுவான். என்னது நம்மள்ட்ட அப்புறம் கையை நீட்ட ஆரம்பிச்சிடுவான். நமக்கு ஏன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. இது யதார்த்தமாக நடந்துகிட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற காரியங்கள். அப்போ யோபுடைய நிலைமையை பாருங்கள். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தாருன்றது நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அவர் நிலைமை இப்போ எப்படி ஆயிடுச்சான் அது அவர் சொல்கிறாரு. என்னது, எல்லோரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, என் சிநேகிதரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை மறந்துட்டாங்க, யாரும் இப்போ ஃபோன் பண்ணுறதில்லை, விசாரிக்கிறதில்லை, பார்க்குறதில்ல, வர்றது கிடையாது. மூச்சுக்கு முக்கால் நாழி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோன் போட்டு என்ன பண்ணுறேன், எதை பண்ணுறேன், எங்கே பண்ணுறேன், என்ன செய்கிறேன் அப்படின்லாம் பேசுகிறவங்க இன்றைக்கி என்னன்றது பேசுகிறதே இல்லை, பார்க்கறது இல்லை, வர்றது இல்லை. படிங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். போச்சா? பார்த்தீங்களா? சொல்கிறாங்களே சில பேர், அட என்னது சொல்கிறீங்க, இந்த வீட்டில் இருக்க இந்த முளையாம். சில பேர் சொல்லுவாங்க, வயசானவங்க, இங்கே பாருங்க, இந்த போது இந்த முளைக்கிற முளையாம், அது கூட என்னை கூப்பிட்டு திரும்பி பார்க்க மாட்டேதுங்க, ஏன்னு கேட்க மாட்டேது, கூப்பிட போயிட்டுருக்குங்க. அலட்சியம். எத்தனை பேர் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க, எத்தனை பேர் நிலைமை அப்படி இருக்குது. இது கெட்ட என்னது, மதிக்க மாட்டேங்குது நம்மளை. யோபுடைய நிலைமையை நான் சொல்லுகிறேன். யோபு சொல்கிறாரு, என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் எப்படி ஆகிட்டேன் இப்போ. ஆமாம். சில நேரங்களில் சில பேர் வயசானவங்க, வயசாகிடுச்சுனாலோ இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமோ அல்லது வசதியோ இல்லைன்னு வச்சிங்களேன், கூப்பிட்டா கூட நின்று பேர் நான் வரேன் அப்படின்னா. சில பேர் வரேன்னே கூப்பிட்டா உடனே வர்றது இல்லைங்க, கூப்பிட்டா என்னன்னு கேட்குறது கிடையாதுங்க, அலட்சியப்படுத்து. எதுக்கு இப்போ அங்கே இருந்துக்கிட்டே சத்தம். இதே ஒரு அதிகாரத்தில் இருந்தாங்கனாக்கா, கூப்பிட்டீங்களா, என்ன சொன்னீங்க, எதை பண்ணுறீங்க, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க. இங்கே யோபு நிலைமை இப்படி இருந்திருக்கிறது. அப்புறம் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற பொழுது அவன் எனக்கு உத்தரவு கொடான். பார்த்தீங்களா, ஒரு வேலைக்காரன் கூட என்ன செய்ய மாட்டான், மதிக்கல. என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுவான். அப்புறம் என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. பார்த்தீங்களா, என் வாயினால் அவன்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய, ஒரு வேலைக்காரன்ட்ட போய் கெஞ்ச. அவன் நிலைமையை பாருங்க, யோபுடைய நிலைமை எப்படி வாழ்ந்தான். ஒரு செல்வ சீமானாக வாழ்ந்தான். அந்த ஊர்லேயே, அந்த தேசத்திலே, அந்த நாட்டிலே அவன் தான் பெரிய பணக்காரன். அப்படிப்பட்டவன் போய் ஒரு வேலைக்காரன்ட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சில குடும்பங்களிலே சில வயதானவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அவங்க குடும்பம் தான், அவங்க பிள்ளைங்க தான், அவங்க பேர பிள்ளைங்க தான், அவங்க சொந்தம் தான், அவங்க உறவு தான். ஒரு டம்ளர் தண்ணிக்கு அவங்கள்ட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். தண்ணி எடுத்துருவான்னா எடுத்துட்டு வர மாட்டான், கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். இப்போ சும்மா என்ன வேலை விடுறியா, இத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க தெரியுமா. ஒரு தண்ணி, எத்தனை குடும்பத்தில் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இன்னைக்கு இந்த யோபுடைய நிலைமையை நான் சொல்ல வருகிறேன். என் வாயினால் அவனை என்ன, ஏன் எதுக்கு, எப்படிப்பட்ட, நான் என்ன சொல்ல வரேன், ஏன் இந்த காரியத்தை கொண்டுட்டு வரேன்னா, ஒரு நல்லவனுக்கு, நீதிமானுக்கு, நல்லவனாக வாழ்ந்தவனுக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் இந்த நிலைமை வந்திருக்குது, இது சரியா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களை குறிச்சே யோசிக்கிறீங்க, உங்களை பற்றியே பேசுகிறீங்க, உங்களை பற்றியே கேள்வி கேட்குறீங்க இல்லையா. உங்களை குறித்து தானே கேட்குறீங்க, எனக்கு ஏன் இந்த நிலைமை, அவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, அவருக்கு ஏன் இப்படி வந்தது, இவருக்கு ஏன் இப்படி வந்தது. நான் சொல்கிறதுங்க, இப்போ நான் அதுக்கு தான் உங்களை பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்குறேன், யோபுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது, நான் உங்களை கேட்குறேன். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இப்போ யோசித்து பாருங்கள். நீங்கள் உடனே உங்கள் கூட அவரை சேர்த்துக்க முடியாது, எந்த விதத்திலும் அவர் உங்களோட சேர மாட்டார். அவர், நீங்கள் தான் அவரோட சேரணும். இந்த வேதத்தை அதிகமாக படிக்காதவர்கள் என்ன குதர்க்கமாக பேசலாம், அதானே. இந்த யோபு 2 கட்டம் ஒன்றும் தெரியாது, விவரம் கிடையாது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அவஸ்தைப்படுறாரு, லோல் படுறாரு. இப்போ புலம்பி என்ன பண்ணுறது, என் நிலைமை அப்படி தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை. யோபுக்கு இந்த நிலைமைகள்லாம் இருந்ததாக அவர் சொல்லியிருந்தாலும், விவரிக்கப்பட்டிருந்தாலும், எழுதியிருந்தாலும், நான் முடிவில் ஒன்று சொல்கிறேன். அப்போ பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, அவர் எங்கே இருக்கிறான்றதை நம்ம பார்ப்போம். படிங்க. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக 10 பிள்ளையும் போயிடுச்சேன்னு சொல்லி நான் அதுக்காக பரிதாபப்படுறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். சிறு பிள்ளைகளும் என்னை நான் முன்படியே சொன்னேன் பார்த்தீங்களா. சின்ன பிள்ளைங்க கூட உன்னை மதிக்கலைங்க.
அசட்டை பண்ணுறாங்க. நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். சின்ன பிள்ளை முத கொண்டு யோபுக்கு விரோதமாக பேசுனா மனசு தாங்கம்மா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்து பிறந்து உனக்கு பின்னால் பிறந்தது, நீங்கள் எடுத்து வளர்த்தது, இப்படிலாம் பேசும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? என்னத்த சொல்கிறதுக்குன்னு தெரியலிங்க. இது கேள்வி கேட்குதுங்க, இது இப்படி பேசுதுங்க, சொல்கிறீங்க தானே, எல்லாம் வேதனை. ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் யோபுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசிட்டு வரேன். யோபை பற்றி யாருன்றது நான் போன வாரமே சொல்லிட்டேன். அவன் சன்மார்க்கனும் என்னது பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல ஒரு உத்தம மனுஷன் இந்த பூமியில் யாருமே கிடையாது. எனவே யாருக்கும் எதுவுமே செய்யாதவனுக்கு தான் அந்த நிலைமை. நீங்கள் என்ன செய்தீங்கன்றதை உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுடுறேன், அது எனக்கு தெரியாது. நீங்கள் செய்தீங்களோ செய்யலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஒருவேளை நீங்கள் யோபு போலவே இருந்து வாழ்ந்து எனக்கு அந்த மாதிரி தான் கஷ்டம் என்று சொன்னால், நீங்கள் யோபு என்ன சொன்னாரோ சொல்லுகிறாரோ சொல்ல போகிறாரோ அதை செய்யுங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். படிங்க. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, என் சிநேகிதர் எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள், தேவனுடைய கை என்னை தொட்டது. சரி, என்ன சொல்றாரு? சொல்லிக்கிட்டே போகலாங்க, இன்னும் நிறைய இருக்குது. அவரோட நிலைமையை பார்த்தீங்களா? அவரோட பரிதாப நிலைமையை பார்த்தீங்களா? நான் இந்த சூழ்நிலைகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இப்போ கொண்டு வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனநிலைமை இதே போன்ற நீங்கள் இதை படிக்க படிக்க கேட்க கேட்க, ஐயோ எனக்கு இப்படி தாங்க நடக்குது, நானும் இப்படி தாங்க இருக்கிறேன், என் குடும்பம் இப்படி தாங்க இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி தாங்க இருக்கிறாங்க, எனக்கு இப்படி தாங்க நடந்துருச்சு, நானும் இப்படி தாங்க அவசப்படுறேன், நானும் இப்படி தாங்க கஷ்டப்படுறேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு வேலை இங்கே யாராவது இருக்கலாம். நான் இதெல்லாம் நினச்சி மனசை புழுங்கி ராத்திரிலாம் தூக்கம் இல்லாமல் நான் வேதனையில் நான் புரண்டு படுத்தது உண்டுங்க, கண்ணீர் விட்டது உண்டு, ஏன் என்ற கேள்வி கேட்டது உண்டு. எனக்கு இது வரைக்கும் விடை கிடைக்கவில்லை, பதில் கிடைக்கவில்லை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்குது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஆண்டவர்கிட்ட வந்தும் ஆண்டவரை வணங்கியும் ஜெபித்தும் இப்படிலாம் இருந்தும் எனக்கு இப்படி சம்பவிக்குது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை. யோபு என்ன செஞ்சார்? யோபு தன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டார். நான் சுருக்கி தான் சொல்லிருக்கிறேன், கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் யோபு புத்தகத்தை வீட்டில் போய் உட்காந்து போய் படித்து பாருங்கள். 42 அதிகாரம் இருக்குது, ரொம்ப அருமையானது. நிறைய பேருக்கு இது சங்கீதம் தெரியும், நீதிமொழி தெரியும், அதை தாண்டி பைபிளில் தெரியும். யோபு எங்கே இருக்குன்னே தெரியாது சில பேருக்கு. பக்க நம்பர் சொன்னால் கூட சில பேர் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. வேதத்தை படிங்க. சரி, இருந்தாலும் உங்களுடைய வசதிக்காக தான் நான் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி அதுலேருந்து ஒரு சிலதை மேலோட்டமாக எடுத்து நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த நிலையில் நீங்கள் இருந்தால், இந்த நிலையில் இப்போ நம்ம படித்தோம் பார்த்தோம், நான் உங்கள்கிட்ட விவரித்து சொல்லிட்டேன். இருந்தால் என்ன, இருக்கிறங்கன்னு ஒன்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இப்போ இருக்கீங்க சில பேர். இந்த நிலையில் நீங்கள் இருந்தால் என்று சொல்லி பொழுது என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் முன்பு சொன்னது தான். என்னது? என்ன ஜபம் பண்ணி என்ன பலனை கண்டோம்? ஆலயத்துக்கு போய் ஆராதனைக்கு போய் ஓடி 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 என்ன தென்னவா கண்டோம்? காலை ஜபம், மதிய ஜபம், ராத்திரி ஜபம், ஜபம்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஊழியம் செஞ்சேன். அக்கம் பக்கத்தில் எல்லோரும் பார்த்து என்னை கேள்வி கேட்குற மாதிரி தான் என் குடும்பம் இருக்குது, என் நிலைமை இருக்குது, என் பிள்ளைங்க காரியம் இருக்குது. கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார் என்று சிலர் வாயால் சொல்லாமல், சிலர் சொல்கிறாங்க, சிலர் சொல்லாமல், வாயால் சொல்லாமல் மனசுக்குள்ளரையே குமுறிட்டு இருக்கிறாங்க. வெளியில் சொன்ன குற்றம், வெளியில் சொன்ன தப்பு, வெளியில் சொன்ன பாவம், உடனே இதுக்கு ஒரு பாவம்னு நம்ம மேலே பட்டம் சொல்லிட்டுருவாங்க. அதனால் நம்ம ஏன் அதை சொல்லுவேன்? நான் சொல்கிறேன், நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், நீ மனசில் நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் தேவன் அதுக்கு உங்களுக்கு பதில் தொடுறார். அப்போ இப்போ யோபு என்ன செய்தார்? இவ்வளோ பெரிய ஒரு கஷ்ட நெருக்கத்துக்குள்ளே இருந்தும் யோபு போன வாரம் நம்ம படித்தோம், யோபு தன் வாயின் ஆவினால
பாவம் செய்யலை அப்படின்னு நம்ம ஒரு வசனம் உங்களுக்கு சொன்னேன். யோபு முதல் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்த்தோம். யோபு தன்னுடைய நாவினால் பாவம் செய்யலை, தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ஆண்டவர் குறை சொல்கிறாங்க? ஒரு காரியம் நடக்கலைன்னா உடனே ஆண்டவர் மேலே குறை சொல்ல வேண்டியது. என்ன ஆண்டவர் இவர், எதுக்கு இந்த ஆண்டவர் இப்படி இருக்காரு, ஏன் அப்படிலாம் பார்த்துட்ருக்காரு, ஏன் இப்படிலாம் செஞ்சிட்ருக்காரு? குறை சொல்லாதீங்க. இல்லைங்க, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. யார் வேணாலும் எங்கே வேணும். யோபுக்கு இருந்ததை விடவா உங்களை பார்த்து பேசுகிறாங்க, சொல்கிறாங்க? சொல்லுங்கள். யோபு என்ன சொன்னார்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும். யோபு 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யோபு எல்லாரும் எடுத்து பாருங்க. யோபு 13வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? எடுத்தியா பத்தாசு? 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். போதும். இந்த பக்கம் யாராவது ஒருத்தங்க படிக்க முடியுமா? ஆண்கள் பக்கத்தில். போதும். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனசு ஏதோ எனக்கு ஒரு இதமாக அந்த வார்த்தை அது. எப்பேற்பட்ட வார்த்தை இது. யோபு என்ன சொல்கிறாரு? இவ்வளோ நடந்தோம். நான் உங்கள்கிட்ட அந்த பட்டியல் போட்டு காட்டினேன். 10 ஜனங்கள் போச்சு, சிநேகிதர் போனாங்க, மறந்துட்டாங்க. என்ன பிள்ளைங்கள் என்னை விட்டு போயிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டா கூட நின்று மதித்து ஒரு வார்த்தை என்னங்க ஏதுங்க மட்டும் நீ பேச மாட்டேது. வேலைக்காரன் முத கொண்டு நான் ஒரு வேலை விட்டால் ஒரு வேலைக்காரன் கொண்டு செய்ய மாட்டான். வேலைக்காரன் கூட என்ன மதிக்க மாட்டான். இப்படி அடுக்கடுக்காக சொல்லிட்டு வந்தார். இந்த யோபுடைய வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது? வேற ஒருத்தவங்க வந்தால் இன்றைக்கி ஒரு வசனம் வேத பகுதி படிக்கும்போது இன்றைக்கி என்ன படித்தோம்? யோபு 16 படித்தோம். அதில் 4வது வசனம் பாருங்கள். உங்களைப் போல நானும் பேசக்கூடும், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால். அது அந்த வார்த்தையை தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சொல்லுவீங்க தானே, நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. நம்ம யாராவது வந்து உங்களுடைய கஷ்டத்தையோ உங்கள் பிரச்சனையோ கேளுங்க, உங்களுடைய கவலையோ கண்டுக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இல்லை உங்களை கிண்டல் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, அல்லது ஒரு பொருட்படுத்தலை, அப்படி ஏதாவது ஒன்று இருந்துனாக்க நீங்கள் என்ன சொல்லுவேன்? சிரிப்பப்பா, உனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும். எனக்கு வந்த நிலைமை உனக்கு வந்தால் தெரியும். நான் இருக்கிற நிலையில் உனக்கு இருந்தால் என் கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். உனக்கு அது நையாண்டியாக இருக்குதா? அப்படி தானே பேசுகிறாங்க. இப்போ யோபு அப்படி தான் சொல்கிறார். நான் இருக்கிற நிலையில் நீ இருந்தீன்னா, இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், யோபு உங்களை பார்த்து தான் சொல்கிறார். யோபுக்கு இருக்கிற நிலைமை உங்களுக்கு இருக்கிறதா? நான் இருக்கிற நிலையில் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பேசுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி பேசுவீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உலகம் என்ன பேசும், உலகத்தான் என்ன பேசுகிறான், அவிஸ்வாசி என்ன பேசுகிறான்றது தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். ஆனால் அதை தானே இன்றைக்கி விசுவாசி கேட்குது. உலகத்தான் பேச்சை தானே நீங்கள் கேட்குறீங்க. என்ன நீ ஏசுன்னு ஓடுனிய, உன் கடவுளை என்ன உனக்கு என்ன தூக்கி கொடுத்தாரு? நல்லா உனக்கு கொட்டுச்சா? உனக்கு வந்து கொடுத்தாரு உனக்கு? என்ன அள்ளிட்டு வந்த நீ? என்ன வாரிட்டு வந்த நீ? என்ன வாரிட்டு வந்த நீ? உன் குடும்பத்துக்கு இதுதான் நடந்தது. உன் பிள்ளை எங்கே நிற்கிது பார்த்தியா? உன் குடும்பம் எங்கே நிற்கிது பார்த்தியா? உன் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்துச்சு பார்த்தியா? இப்படிலாம் பேசுகிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு ஓடி வந்து இங்கே அழுகுறோம். நம்ம இப்படிலாம் உங்களை பேசும்போது என்ன சொல்கிறாங்க? இங்கே பாருங்கள், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் பேசாமல் இருக்கிறேன், நான் கம்முன்னு இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரேன்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த அக்கம் பக்கத்தில் பேசுறது தாங்க எனக்கு தாங்க முடியல, பொறுக்க முடியல. இதெல்லாம் கடவுளை ஏன் கேட்க மாட்டுறாரு, பார்க்க மாட்டுறாரு? பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. இப்படிலாம் பேச விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்படிலாம் பேசுகிறாங்கன்றதுக்காவது எனக்கு ஏதாவது செய்கிறாரா? செய்ய மாட்டுறாரு. அவர் இப்போ கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இன்றைக்கி நிறைய பேருடைய ஆதங்கமே அதுதானே. நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் சோதிக்கிறாரு, கஷ்டப்படுத்துகிறாரு, அது இது எல்லாம் சரிங்க. நான் பாட்டுக்கு மூளையில் சுருண்டு கம்முன்னு கிடந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்க சும்மா இருக்க மாட்டேங்க. அங்கேருந்து வர வேண்டியது. ஏன் சுருண்டு போய் படுத்துருக்கிற? ஏன் சோர்ந்து போய் படுத்துருக்கிற? உடம்பா சரியில்லை?
ஏன் அவன் இயேசுநாதர் என்ன பண்ணார்? இந்த மாதிரி என்னை என்ன செய்கிறாங்க, குத்தி விட்டு கிண்டி விட்டு வேலை பார்க்குறாங்க. நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்து 4 பேருக்கு தெரிய வேண்டாம், சரி யாருக்கும் தெரிந்தால் நமக்கு ஒரு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதையும் நம்ம என்ன செய்யணும், மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாலும் அங்கேருந்து வந்து கிண்டி குத்தி, என்னது உன் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வேலைக்கே போல இருக்கு, படிச்சுட்டான் போல் இருக்கு, இனிமேல் அதுக்கு தினம் காலையிலையும் சாயந்தரம் போய் வந்துட்டு இருக்கிறான், இது நம்மளை கொஞ்சம் கிண்டி கிளறது. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டதே, ஒரு கல்யாணம் ஆகலைன்னு நம்ம மனசில் நொந்துட்டு உட்காந்துருப்போம். அங்கேருந்து வந்து என்ன வயசாச்சு உன் பொண்ணுக்கு, இன்னும் கல்யாணம் பண்ணல, என்ன போ நீ இந்த காலத்தில் சீக்கிரமாக, இன்னும் நமக்கு இன்னும் அக்கறை இல்லாத மாதிரி அவங்களுக்கு தான் அக்கறை மாதிரி. இது தாங்க நிறைய பேருக்கு சுடுது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏங்க நம்ம என்ன வேணான்னு உட்காந்துருக்கோம், அலட்சியப்படுத்திட்டு இது காலத்துக்கு எல்லாருக்கும் ஒன்றை விட இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி இந்த சொல்கிற வார்த்தைகள் தான் நிறைய பேர் வேதனைப்படுத்துது. இப்படி கேட்கறத விட நிற்கிறது இல்லைங்க. என்னது நமக்கு ஒன்றும் சரியாக அமையலை போல வரல, ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்க, ஏன் அப்புறம் வந்து உங்கள் இயேசுநாதர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒன்றும் செய்யலையே அவர், எதுக்கு எடுத்தாலும் இந்த இயேசுநாதர் எடுத்துக்க வேண்டியதுங்க. நான் சொல்கிறது, ரட்சிக்கப்படாதவன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தையை தான் நான் பேசுகிறேன். ஏன் உங்கள் ஆண்டவர் செய்யறது இல்லையே, செய்ய மாட்டாரா? ஏன் உங்கள் ஆண்டவர் இதெல்லாம் கேட்க மாட்டாரா? ஏன் உங்கள் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? என்ன அவர் பார்த்துக்கிட்டு என்ன தான் பண்ணுறாரு அவர்? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஓடுறேன், ஒரு பைபிள் ஒன்று தூக்கிட்டு ஓடுறேன், ஒரு முக்காடு ஒன்று போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல உங்கள் ஆண்டவர். இந்த மாதிரி உங்களை சுற்றி கிண்டி குத்திக்கிட்டே இருந்தால் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஆமாங்க அதுதாங்க கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆண்டு ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க. அவர் செய்கிறாரே செய்யலையோ, நீ என்ன சொல்லணும் இப்போ சொல்லுங்கள். இப்போ படிங்க யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரியா, அவரை தான் நான் நம்புவேன். போதுமா? இது ஒன்றிலையும் முடிஞ்சிச்சு, செய்தியே அதில் முடிஞ்சிச்சு இல்லை, அவ்வளோதான் பிரசங்கம். ஒரு நல்ல விசுவாசி கவனிங்க, ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு அடையாளம் அழகு என்னன்னா, சும்மா அவன் சொல்லணும் எப்போ பார்த்தாலும் என்னட்டு நிறைய பேர் வந்து நின்றுட்டு, ஐயோ அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன், ஐயோ பேச தான் செய்வோம், உலகத்தை பேசக்கூடாதா? பேசுகிற வாயை அடைக்க முடியும்னு சொல்ல ஓடுனது, உளவாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. பேசுகிறவனை போய் யாரும் தடுக்கவே முடியாது இல்லைங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆமாம், இது தேவை, இந்த கஷ்டம் வேணும். உன்னை பக்குவப்படுத்த, உன்னை பதப்படுத்த, உன்னை உடைக்க, உன்னை உருவாக்க தேவன் என்ன செய்கிறார்? இது எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்காரு, அனுமதிக்கிறார். இதெல்லாம் தாங்கி போகிறது தான் விசுவாச வாழ்க்கை. இப்படி சொல்கிறாங்க, இப்படி என்ன சொல்லக்கூடாதுன்னு என்னங்க, எப்படிங்க வாழ முடியும்? இயேசுநாதரையும் சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு? பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்றாள், பட்ட மரத்துக்கு என்ன பாடுன்றாரு. எனவே வாழ்க்கை என்பது அதுதான், இப்படி தான் போய் ஆகணும். நாம் தேடி போகலை, அது நம்மளை தேடி வருது. நாமளை விரும்பி போகலை, அது நம்மளை தேடி வருது. உங்களை உபத்திரப்படுத்துவாங்க, உங்களை கேலி பண்ணுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு பலனை பெற்றுக்கணும். நீங்கள் அந்த நேரத்தில் என்ன சொல்லணுன்றது தான் இப்போ நான் திருப்பி சொல்ல வந்தேன். உங்களை பார்த்து யாராவது ஒரு கேள்வி கேட்டாலும் சரி, சொன்னாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? என்ன உங்கள் இயேசுநாதர் செஞ்சு கிழிச்சிட்டாரா, என்ன உங்கள் ஆண்டவர் பண்ணிட்டாரா, என்ன பண்ணார் உங்கள் ஆண்டவர் அப்படின்னும் போது அப்படியே வைக்கி தலையை குனிஞ்சிட்டு நிற்கக்கூடாது. உடனே இங்கே வந்து நின்றுட்டு இந்த பற்றிங்களா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறார் இந்த ஆண்டவர்? ஆண்டவர் பதில் சொல்கிறது, நீ என்ன பதில் சொல்கிற? கேட்குறது பதில் சொல்லுங்கள். ஆண்டவர் பதில் அப்புறம் கேட்டுப்போம். நீங்கள் எங்கே என்ன பதில் சொல்ல போகிறீங்க? யோபு சொன்ன பதிலை நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ இன்றைக்கு இது வரைக்கும் சொல்லணுனாலும் இனிமேல் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? அவர் என்னை கொன்று போட்டாலும் சரிங்க, அவரை தான் நம்புவேன், அவரை தான் நான் வணங்குவேன், அதான் விசுவாசி. யோசிச்சு பாருங்க, என்ன நடந்தா இன்னைக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் தான் கடவுளாம், ஏதாவது ஒன்று செய்தால் தான் கிடைச்சா தான் தெய்வமா? என்ன இது? இப்படி ஒரு கான்செப்டில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, கடவுள்னா நான் ஒன்றும் வேற ஒன்றும் அநியாயமாலாம் அக்கிரமமெல்லாம் கேட்கலைங்க, நான் ஒன்றும் அதிகமாகலாம் ஆசைப்படலைங்க. ஒரு நியாயமான இங்கே பாருங்க, ஒரு நியாயத்தையாவது நான் சொல்கிற நியாயமே கிடைக்காது. நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. யோசேப்புக்கு நியாயம் கிடைச்சதா? தானியேலுக்கு நியாயம் கிடைச்சதா? தாவீதுக்கு நியாயம் கிடைச்சதா? அவங்களாம் நியாயப்படி தண்டிக்கப்பட்டாங்களா? சொல்லுங்கள்.
யோசேப்பு நியாயப்படி தண்டிக்கப்பட்டதை நீங்கள் சொல்கிறீங்களா? அநியாயமாக தண்டிக்கப்பட்டான். முடிவு என்னன்றதை பார்க்கணும். யோசித்து பாருங்க. நேரத்தில் நிறைய பேரை நான் சொல்லிட்டு போகலாம். யாருமே நியாயப்படி தண்டிக்கப்படவே கிடையாது. எல்லாருமே அநியாயமாக தான் தண்டிக்கப்பட்டாங்க. நியாயம் செய்து நியாயமாய் வாழ்ந்து அநியாயமாய் தண்டிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. நல்லா படித்து பாருங்க. எனவே அதெல்லாம் படிக்காமல் யோசிக்காமல் எனக்கு என்ன நடக்குது, ஏன் எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு நடக்குது, எனக்கு என்ன அப்படி நடக்குது, இது மற்றவர்கள் தெரியாதவங்க பேச தான் செய்வாங்க. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் இருக்குது. ஆவி இல்லாதவன் அப்படி தான் பேச தான் செய்வான். ஏசுநாதர் பேசலையா? நீ தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவா இருந்தால் என்ன செய்யப்பேன், இறங்கி வா அப்படின்னா. அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன்ட்டு ஏசுநாதர் இறங்கி வந்துட்டார. யோசித்து பாருங்களேன். நம்மள வந்து நினச்சிருப்போம், இவ்வளோ தூரம் சொல்கிறான், இவர் இறங்கி வந்து யாருன்னு காட்டுறதில்ல, இவர் பவரை காட்டுறதில்ல, இவன்கிட்ட போய் தான் பவரை காட்டணுமா? நம்ம சிலர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் ஒரு பவரை காட்டணுமா? இறங்கி தான் இந்த பவரை காட்டணுமா? சொல்லுங்களேன். சிலுவை விட்டு இறங்கிட்டாக்கா நான் உங்களை நம்புகிறேன்றான். உடனே ஏசுனார் கீழே இறங்கி என்ன பண்ணியிருக்கலாம்? உடனே என்ன அடப்போற பைத்தியம், இந்த சிலுவையில் இருந்தால் தான் நீ ஒரு ஆள் இல்லை, 1000 இல்லை, இந்த உலகமே என்ன வணங்க போகுது. இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக இயேசு பலியானார். இது பிசாசுடைய தந்திரம். இப்படி இறங்க வச்சுட்டா நீங்கள் உலகத்துக்கு ரட்சிப்பே கிடச்சிருக்காது. தெரிஞ்சிங்க, அதான் உண்மை. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை நடக்கும்போது உங்களுக்கு புரிய மாட்டுது. தந்திரமாக செயல்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டுது. நிறைய பேர் அதில் போய் ஏமாந்து போகிறீங்க. நான் சொல்கிறேன், சத்தியத்துக்காக நில்லுங்க, சத்தியத்துக்கு சாட்சியாக இருங்க, வைராக்கியமாக இருங்க, உண்மையாக இருங்க, உத்தவமாக இருங்க, நீதியாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோபு சொன்ன காரியம் என்ன? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. எனவே பாடுகள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே என்னங்க தாங்க செய்ய சொல்கிறீங்க? இப்போ இதெல்லாம் தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லைங்க. நான் கடந்த வாரத்தில் ஒரு காரியம் சொன்னேன். கடந்த வாரத்தில் என்ன சொன்னேன்? முடிவை சொல்லி நான் முடிச்சிட்டேன். திரும்பவும் அந்த முடிவுக்கு நான் வரேன். இப்போ யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். போதும். யோபு என்ன செய்தான் என்று எழுதியிருக்கிறது? தன் சிநேகிதருக்காக என்ன செய்தான் எழுதியிருக்கிறது? ஜெபம் பண்ணினான், வேண்டுதல் செய்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி இங்கே எழுதியிருக்கிறது. இப்படி ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்னு எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவன் இழந்து போனதை எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக திரும்ப கொடுத்ததாகவும் எழுதியிருக்குது. இதெல்லாம் நான் போன வாரம் சொன்னது தான், திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ இவன் என்ன செய்து இந்த பலனை அவன் பெற்றுக்கொண்டான்? எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நிலையில் இந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான்னு தெரியுமா? சரி, இங்கே ஜெபம் பண்ணினதாக இப்போ நான் சொன்னேன், இங்கே எழுதியிருக்குது, நீங்கள் படிச்சிங்க. எப்படிப்பட்ட நிலையில் அவன் ஜெபித்தான் என்றது தான் முக்கியம். இப்போ அதற்குத்தான் நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் தான் காமிச்சேன். இன்னும் 40 அதிகாரமும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அவன் பட்ட பாடு, கஷ்டம் இன்னும் நிறைய இருக்குது. யோபுடைய கஷ்டத்தெல்லாம் படிக்க 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 ஐயோ உங்கள் வாழ்க்கைக்கு அதை ஒத்து போகும். கவனிங்க. முடிந்தாலும் நம்ம திரும்ப அப்புறம் பார்க்கலாம், இன்றைக்கு நேரம் இல்லை. என்ன சொல்ல வருகிறேன்? அப்போ ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். குடும்பம் எப்படி இருந்தது, சொந்தம் எப்படி இருந்தது, பந்தம் எப்படி இருந்திருக்கு, பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க, வேலைக்காரன் எப்படி இருந்தாங்க, மனைவி எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாரும் விட்டு விலகி நிற்கதியாகி இந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னை அவர் கொன்று போட்டாலும் பரவாயில்லையா, என்னை வெட்டி போட்டாலும் சரி, நான் இயேசுவை தான் வணங்குன்ற அந்த கான்செப்ட் வந்துட்டதாக நான் சொன்னேன். இதோடு நான் முடிக்கலை. கவனிங்க. இதோடு இல்லை, இதுக்கப்புறம் என்ன செய்ததாக பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோபு என்ன செய்தார்? தன்னுடைய சிநேகத்திற்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஏங்க, இவருக்கு அதையே நாருதுங்க, இவர் காரியமே இன்னும் சரியாகலைங்க, இவர் என்னங்க அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி என்னங்க சாதிக்க போகிறாரு? அப்படி தான் சில பேர் நினைப்பாங்க. ஆமாம், நம்ம வீட்டு கதையை நாறிட்டு இருக்கதான், இவர் போய் உலகத்துக்கும் ஊருக்கும் ஜெபம் பண்ணுறாராம். போயேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்கள் நிலைமை மாறணுமா, உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறணுமா, உன் பிரச்சனைகள் தீரணுமா, உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணுமா, பதில் கிடைக்கணுமா, முதலாவது நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, ஜெபத்தில் நில்லுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெப வாழ்க்கையில் நிறைய பேர் நான் விசாரிச்சிட்டேன். எப்படிங்கண்ணே, எங்கே ஜெபம் பண்ணுறதுங்க, ஒரே பிரச்சனைங்க. காலையில் விழுந்த உடனே வீட்டில் ஒரே சண்டை பிரச்சனை. எங்கே மனுஷனுக்கு எங்கெங்க ஜெபம் பண்ணுறதுக்கு மனசு வருது? பொழுதுக்கும் இப்படியே இவங்களோட போராடி 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 அழுத்து போய் ராத்திரியில் படுக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே ஜெபம் பண்ணுறதுங்க? சில ஜெபம்லாம் பண்ணுறது இல்லைங்க. சும்மா சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுங்க. நான் சரியாக ஜெபம் பண்ணலைங்க. அப்புறம் எவ்வளோ நேரம் ஜெபம்? சும்மா ஏதோ ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி 2 நிமிஷம் சோதனை சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன். நிறைய பேர் நிலைமை எப்படி இருக்குது? அதற்கு அவங்க சொல்லுகிற காரணம் என்னென்னா, நேரம் இல்லை. என்ன நேரம் இல்லை? சூழ்நிலை சரியில்லை. என்ன சூழ்நிலை சரியில்லை? இந்த யோபுக்கு இருந்தது போதான். வீட்டில் ஒரே சண்டையும் சாடியுமா, ஒரே சண்டையாக இருக்குங்க, ஒரே குழப்பமாக பிரச்சனையாக இருக்குங்க. மனசு சரியாக இருந்தால் தாங்க ஜெபம் பண்ணி. ஓஹோ, எப்போ இவங்க ஜெபம் பண்ணுவாங்க? இவங்களுக்கு மனசு எல்லாம் தெளிவாக ஆனதுக்கு அப்புறமாக இவங்க ஜெபத்துக்கு வருவாங்களாம். நான் சொல்கிறேன், இது தெளிவாக போகிறதும் கிடையாது, நீ ஜெபிக்க போகிறதும் கிடையாது, உன் பிரச்சனை தீர போகிறதும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான். என்னது, இந்த கடல் இல்லை, கடற்கரையில் போய் ஒருத்தன் உட்காந்துருந்தானா. காலையில் போய் உட்காந்தான் ஒருத்தன் வீட்டில் குளிக்க போகிறதுக்கு. வீட்டில் போனவங்க என்னால் பொழுது போயிடுச்சு, பிள்ளையா காணுமேன்னு தேடிட்டு வந்தாங்கண்ணா. ஏன்டாப்பா குளிக்க வந்து என்னடாண்ணா? ஐயோ அலை அடிச்சிட்டு இருக்குது. இந்த அலை நின்னதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வரலான்னு வந்தேன். காலையில் 6 மணிக்கு வந்தோம், பொழுது 6 மணிக்கு உட்காந்துருக்குறான். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அடையாண்டா நீ வேறு பைத்தியக்கார, இது இந்த அலை ஓய போகிறதும் கிடையாது, நீ குளிக்க போகிறதில்ல, எழுந்து வீட்டுக்கு வரான்னு. அந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி என்ன பண்ணுவார் இவர்? இவர் வந்து ரொம்ப ஜபத்தை ஒரு ஃபயர் அனுப்பார். இது ஓய போகிறதும் கிடையாது, நீ ஜபத்துக்கு வர போகிறதும் கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டுதுன்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேங்கன்னுவாங்க. உன் பிரச்சனையும் தீர போகிறது கிடையாது, நீ ஊழியத்துக்கும் வரப்போகிறது கிடையாது. புரியுதுங்களா? நான் சொல்கிறது கவனிங்க. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருக்கட்டும், யோபு என்ன செய்தார்? யோபு ஜெபம் பண்ணினார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் ஒரு தாட்டு வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25 சீக்கிரம் எடுத்து படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த இப்போ நான் சொன்னது இது எல்லாத்தையும் விரிவாக படிக்கணும் அவசியம் இல்லை. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தாங்க, பாடினாங்க, துதிச்சாங்க. சிறைச்சாலை அஸ்திபாரெல்லாம் கழண்டு போச்சு, கதவெல்லாம் திறங்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டதுன்றதை நம்ம பாட்டாக பெர்க்மான்ஸ் நல்ல பாட்டும் பாடியிருக்கிறாரு. நமக்கு இதெல்லாம் நல்ல பரிச்சயமானது தான். இது ஒன்றும் தெரியாத சம்பவத்தை போய் அவங்கள்ட்ட கொண்டு வரல. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் அதில் ஊழியத்து நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம், சுவிசேஷத்தை நிமித்தமாக இவங்களை என்ன செய்தாங்கன்னு போட்டிருக்குதாங்க. நீங்கள் இப்போ எடுத்து படிக்க வேண்டாம், நீங்கள் குறிச்சிட்டு அப்புறமா படிங்க. என்ன செய்தாங்கன்னு போட்டிருக்குது. அநேக அடிகள் அடித்து, சட்டையெல்லாம் கிழித்து, தொழு மரத்தில் கொண்டுட்டு போய் காலை மாட்டி, சிறைச்சாலையில் போட்டு சங்கிலியில் கட்டி அடைச்சி வச்சுட்டாங்க. இவ்வளோ பாடுங்க. இப்படிலாம் ஒரு நிலைமை யாருக்காவது நடந்ததுன்னா வாயில் என்ன வார்த்தை வரும்? அதுதான் நான் சொல்ல வரேன். ஆண்டருக்கு ஊழியம் செய்ய போவ, ஆண்டருக்காக வந்து இது தேவையாது, இந்த மாதிரி அடி உதெல்லாம் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் இப்படிலாம் ஆண்டரை வணங்க சொல்லுது, இப்படி இல்லாமல் ஆண்டருக்கு ஊழியம் செய்ய சொல்லுது. இதுதான் உலகத்தான் பேசுகிற பேச்சு. ஒரு சில அவிசுவாசிகள் பேசுவார்கள். விசுவாசத்தில் வளராதவர்கள் கூட இந்த கேள்வியை கேட்பார்கள். இதெல்லாம் தேவையா? இப்படி இல்லாமல் போய் ஊழியம் செய்ய சொல்லுது. இதில் ஒரு ஜபம் வேறையாம். போய் இதுதான் குறைஞ்சி போச்சா? பண்ண ஜபம்லாம் வரைக்கும் போய் நல்லா ஜபம் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு ஆயலாக இருக்குது. வரவன் போகிறவன்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். இந்த அளவுக்கு ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, தடுக்கலை, கேட்கலை. இன்றைக்கு யதார்த்தமான நிலைமையில் விசுவாசிகள் பேசுகிறதை நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, கேட்க மாட்டுறாரு, தடுக்க மாட்டுறாரு. என்னை அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. பவுலும் சீலாவையும் அடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் தடுக்கவே இல்லைங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? அநேக அடிகள் அடித்தாருன்றிருக்க, ஒரு அடி அடித்தாலும் அநேக அடி அடிக்கிற வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கிறாரு.
ஏன் தடுக்கலை? ஏன் காப்பாற்றலை? யோசித்து பாருங்க. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்துட்ருக்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கேள்வியை யார் கேட்கல? பவுலும் சீலாவும் கேட்க கிடையாது. அதை முதல்ல சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வேணால் கேட்கலாம், நமக்குள்ளே இந்த கேள்வி வரலாம். நீங்கள் கூட இந்த கேள்வி கேட்பீங்க, என்னென்னு ஒன்றும் புரியலையே, அவர் இருந்தால் கூட கேட்டே விடுவீங்க. நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வாயால் அது வரலைங்க. சும்மா நம்ம தான் பிதற்றிட்டு கிடக்கிறோம். அவங்க வாயால் இந்த வார்த்தை வரல. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு, நான் இந்த நிலைமைக்கு ஆகிட்டனே என்று சொல்லி அவங்க கவலைப்படலை. இன்றைக்கி இதே நிலைமை யாருக்காவது நடந்ததுனாக்கா என்ன புலம்பல் பாடி புலம்பி அழுதே தீர்த்திருப்பாங்க. ஒப்பாரியே வச்சுருப்பாங்க. கொண்டு போய் வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உட்காந்துட்டு ஓடும் ஒப்பாரி வைக்க வேண்டியது. என்ன இது வச்சுட்டா உன் பிரச்சனை தீர்ந்துருமா? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டார, 4 பேரை பார்த்து என்ன நையாண்டி பண்ணுற மாதிரி நிலைமை எனக்கு ஆயிடுச்சு, என்னை இந்த மாரிலாம் நாய் பெய்யலான்னு பார்த்து பேசுது, என்ன இந்த கேள்வி கேட்குறானேன்னு ஒரு ஒப்பாரி. இது நிறைய பேர் நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன படிச்சிங்க நீங்கள்? பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? தேவனை துதித்து பாட்டு பாடி அப்புறம் ஜெபம் பண்ணாங்க. யோசித்து பாருங்க, எந்த நிலையிலன்றதான் முக்கியம். அவங்க காலை தூக்கி தொழில்மரத்தில் மாட்டி விட்டாங்கய்யா. ஒன்றும் ஃப்ரீயாக இல்லை, அவங்க ரிலாக்ஸாக இல்லை. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் பாட்டு வருமா, ஜெபம் வருமா, துதி வருமா? இப்போ நீங்கள் அதானே சொல்கிறீங்க, பாட்டு பாடியானா என் பிரச்சனை, எனக்கு என்ன பாட்டாது ஒன்றாது, இப்போல்லாம் ஒன்றும் பாட முடியாதுங்க. பாடுற சூழ்நிலை, பாடுற மூடு இல்லைங்க, மைண்டு சரியில்லைங்க, மனசு சரியில்லைங்க, குடும்ப சூழ்நிலை சரியில்லைங்க, பிள்ளைங்க காரியம் இப்படி இருக்குதுங்க, எனக்கு மனசு அதே சிந்தனையாக வந்துட்டுருக்குங்க. நீங்கள் சொல்கிற மேலே என்னால் பாட்டெலாம் பாட முடியாதுங்க, கையெல்லாம் தட்ட முடியாதுங்க, என்னமோ கட்டாயெல்லாம் படுத்தாதீங்க, நானே மனசு நொந்து போய் வந்து உட்காந்துருக்குறேங்க. சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாச்சே வந்துட்டு போகலான்னுட்டு என்னை வந்து கையை தட்டாதே, அது கை தட்டு அது தட்டுலாம் சொல்லக்கூடாது. நான் மனசு ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருவேன். பிரச்சனை தீராது. இங்கே என்ன போட்டிருக்குது? என்ன படிச்சிங்க? தேவனை பாடி துதித்து ஜெபம் பண்ணினார்கள். இப்படி ஜெபம் பண்ணும்பொழுது என்ன நடந்தது? அங்கே 26, 27 பார்த்தீங்கன்னா, சிறைச்சோலை அஸ்திபாரமே அதிருது, கதவுலாம் திறந்துக்குச்சு, கட்டுகள்லாம் அழுந்து போச்சு, சங்கிலியார் போட்டு கட்டிருங்க, எல்லாமே அறுந்து போயிடுச்சு, எல்லாம் விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ தெரியுதா விடுதலை ரகசியம் எங்கே இருக்குன்னு? இங்கே கேள்வி என்ன? எல்லாருடைய கேள்வி என்ன? ஆண்டவர் வந்து விடுவிக்கணும், ஆண்டவர் வந்து விடுதலை தரணும், அவர் வந்து காப்பாற்றணும். செய்வாரியா? நீ செய்ய வேண்டியது செய்ய. இவர் காப்பாற்றினதுக்கு அப்புறமா இவர் பாட்டு பாடுவார், இவர் எல்லாம் செய்வார். இவர் அப்படி அல்ல. யோபுடைய நிலைமையை பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது தான் அவன் சிறையிருப்பை மாற்றுறது. அப்போ அவனுக்கு இருந்த அந்த சூழ்நிலையை மாறி நீங்கள் அதுக்கப்புறம் உள்ள வசனத்தை படித்து பாருங்கள். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்து எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக கொடுத்தார் என்று பார்க்குறோம். 500 1000 ஆச்சு, 1000 2000 ஆயிடுச்சு, 2000 4000 ஆயிடுச்சு. எல்லாம் ஆடு மாடு எல்லாமே டபுளாக போயிட்டுருக்கு. பிள்ளைங்க கொண்டு 10 பிள்ளைங்களை திருப்பி கொடுக்குறார். என்ன பெரிய அதிசயம்! யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய உபத்திரத்தின் பாதையிலே வழியிலே எதுவாக இருந்தாலும் சரி, நான் கடைசியாக சொல்லி முடிக்கிற விஷயம் என்னென்னா, யோபுவை போல ஜெபிக்கணும், பவுல் சீலாவை போல துதித்து ஜெபிக்கணும். அப்படி இவங்களுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் உபத்திரத்தின் மத்தியிலையும் வேதனையின் மத்தியில் சோர்ந்து போயிடுறாங்க, ஜெபத்தை விட்டுடுறாங்க, ஜெப வாழ்க்கையை மறந்துடுறாங்க, வேதம் வாசிக்கிறதை மறந்துடுறாங்க. அனுதினமும் அவங்க பிரச்சனையே அவங்க முன்னால் நிற்கிதுங்க. திருப்பி சொல்கிறேன், என்ன உபத்திரமாக இருக்கட்டும், என்ன பாடு துன்பமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்யணும்? செபிங்க. இன்றைக்கு இந்த ஃபோன் மூலமாக ஜெபிக்கணும்லாம் போயிடுச்சு. 4 பேரும் ஜெபிக்கிறாங்க, 4 பேரும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? உடனே அவங்க பிரச்சனையை தான் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், விடக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜெபத்தை விடாதீங்க. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீ விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீ ஜெபிக்கலான்னு நினச்சிங்கன்னா உனக்கு விடுதலை கிடைக்காது, ஜெபமும் வராது. எனவே நெருக்கத்தின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் கஷ்டத்தின் மத்தியிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். யோபுவை போல. யோபு என்ன செய்தார்? சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். இங்கே நான் பார்க்குறோம்,
யார்? பவுலும் சீலாவும் பாடி துதித்து ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் விடுதலை ஆகிட்டாங்க. தானியேலை பார்க்குறோம், அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். சிங்கக்கபில என்ன செய்தார்னு எழுதலையே தவிர அப்பேற்பட்ட ஜெபம் வேறு என்ன தூங்கிட்டான் இருப்பார் நினைக்கிறீங்க? அங்கேயும் ஜெபம் தான் நடந்திருக்கும். அவர் ஜெபத்தை விட்டுருக்க வாய்ப்பே கிடையாது. இப்படி அநேக தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனோடு கொண்டுள்ள உறவில் உறுதியாக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள், உத்தவமாக இருந்தார்கள். நல்லது, உண்மை உத்தவம் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று கர்த்தர் சொல்லுவார். எனவே பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போகிற நீங்கள் உங்கள் உபத்திரவத்தில் உறுதியாயிருங்க, உண்மையாயிருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும், ஆமாம், கடைசி ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம், இந்த போல உங்கள் வாழ்க்கையில் சோதனை மேலே சோதனை வருதுங்க. சோதனையை நீங்கள் சகிக்கணும். சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சரி, எனவே ஆண்டவர் உங்களுக்கு வெகுமதியை வைத்திருக்கிறார். யோபு சொல்றாரு, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே சோதனையை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள்லாம் கொடுத்து சொல்கிறோம்ல, கொடுத்து வச்சுருக்கணுங்க, அதெல்லாம் கொடுத்து வச்சுவாங்க. நீங்கள்லாம் பாக்கியசாலி. இதை கண்டு நீங்கள் பதறாதீங்க, புலம்பாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மனசு தளர்ந்து போகாதீங்க. உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பாருங்கள், அதற்கு உரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். எனவே பிரயாசப்படாமல் நாம் பலனிலே முந்தி பலன் அடைய முடியாது. பிரயாசப்பட்டவன் பலனிலே முந்தி பங்கடைய கடவுள்னு வசனம் இருக்குது. எனவே பிரயாசப்படுறவங்களுக்கு தான் பலன். எனவே எந்த ஒரு பிரயாசமும் படாமல் எந்த ஒரு பலனையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. ஒரு பலனை நீங்கள் பெறணுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பலனை, எந்த ஒரு நன்மையும் ஒரு பலனை நீங்கள் அடையணும்னு சொன்னால் நீங்கள் பிரயாசப்படணும். இன்றைக்கி எந்த ஒரு பிரயாசமும் இல்லாமையே பலனை அனுபவிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணணும், அங்கே ஒரு ஜெப குறிப்பு எழுதி போட்டுற வேண்டியது, ஜெப விண்ணப்பம் பண்ண வேண்டியது, எனக்காக ஜெபம். நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஜெபிக்கணும், அதை நான் தப்பாக சொல்ல, கொச்சப்படுத்தலை, புரியுதா? நாம் ஜெபிக்கணுங்க. நம்ம அடுத்தவங்க ஜெபத்திலே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அடுத்தவங்களுடைய ஜெபம் நமக்கு சப்போர்ட் தேவை, அவசியம். பவுல் கூட சொல்கிறார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. நானும் சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், புரியுதுங்களா? ஆனால் மற்றவர்கள் ஜெபத்தினாலே நீங்கள் வாழ்ந்துடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உழைக்கணும். ஜெபிக்கணும் நான் சொல்ல வருது, உழைக்கணும். ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரமாக கடந்து விட்டது, சொல்கிறதா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குடியானவன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது, ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. திராட்சை குலைகள் நிறையாக பழுத்திருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்துக்கு நிறைய வந்து திராட்சை பழங்களை கொத்து கொத்தாக சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்குது. தினமும் நடந்துகிட்ருக்குது. இந்த அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் பார்த்தான், என்னடா அந்த நரி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு பிரயாசப்பட்டு இந்த தோட்டத்துக்கு அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி அதுக்கு மருந்து கொடுத்து உரம் போட்டு அதை பண்ணி நான் வச்சுருந்தேன், இது பாட்டு வலிக்காமல் வந்து தினைக்கு கொத்து கொத்தாக இதோடைய திராட்சை கொலை என்ன பண்ணிடுது, சாப்பிட்டு போகுது. இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் அது எந்த வழியாக நுழையுது, எந்த வழியாக வருது என்றதை பார்த்துக்கிட்டே பார்த்துருந்து ஒரு நாள் அந்த நரி வந்தது, உள்ளே வந்தது, லபக்குன்னு சொல்லி அந்த திராட்சை கொலைகளெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வெளில வர பார்த்து கத்தி நீட்டாக ஒரு பெரிய கத்தி ஒன்று வச்சுருந்தான். ஒரே வெட்டான் பாருங்கள், அந்த வால் வெட்டுப்பட்டுச்சு. வாலில் விழுந்து வால் மட்டும் துண்டாயிடுச்சு. நரி ஓடே விட்டது. வால் இருந்த நரி இப்போ என்னாச்சு, வால் இல்லாமல் போன உடனே அது நரி கூட்டத்தில் போய் நரி தலைவன்ட்ட போய் நிற்கிது. வால் இல்லாமல் பார்த்தோன்னு திரும்பி பார்க்குது, வால் இல்லை. அதுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, அவமானமாக போட்டுது, கேவலமாக இருக்குது. எல்லோரும் எப்படி எல்லாரும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அதனால் இப்படி திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்தா என்ன வாழை இருக்கு, வாழை தான் அறுத்து போச்சேன். போய் அங்கே புலம்புது, இந்த மாதிரி எனக்கு வால் இல்லை, எனக்கு அவமானமாக இருக்குது, நான் வெளியில் தலை காட்ட முடியல, நான் எப்படி வெளில போகிறதுன்னு போய் புலம்புது. யார்கிட்ட? அவங்களோட சங்கத்தில் போய்
அது பார்த்து சொல்லிச்சு, இப்போ என்ன செய்யணுன்றேன்னு. இல்லை இப்போ எனக்கு வால் இல்லைங்க, பாரு நான் எப்படி இருக்கிறது, நான் எப்படி நான் வெளியில் நடக்கிறது போகிறதுன்னு. சரி, போய் அந்த வாழை வாங்கிட்டு வா, அறுந்து போச்சுல்ல, போய் அந்த வாழை எடுத்துகிட்டு வா, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பஞ்சாயத்தில் தலைவர் சொல்லிட்டார். இந்த நரி வந்தது, அந்த தோட்டக்காரர் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து நின்றுட்டுது, ரொம்ப பவ்யமாக வந்து நின்றுட்டு, என்ன அப்படின்னா, வால் என்ன, வாழை கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா, ரொம்ப தயவாக கேட்குது, என்ன என் வால் நான் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டுட்டு போய் எப்படியாவது ஒட்டி வச்சு நான் பொழைச்சிக்கிறேன்னு ரொம்ப பணிவாக அப்படி பவ்யமாக கேட்டுச்சான். அதுக்கு அவன் அந்த குடியானவன் என்ன சொன்னேன்னா, நீ வந்துட்டீன்னா கேட்டுட்டா உடனே உனக்கு நான் வாழை கொடுத்துருவோண்ணே, பக்கத்தில் பசு மாடு இருக்குது, கொஞ்சம் பால் கறந்து கொடுத்துட்டு இந்த வால் எடுத்துகிட்டு போ. கேட்டுட்டு தான் பால் கறக்கணும், கேட்டுட்டு தான் செய்யணும். இந்த நரிகிட்ட சொல்கிறான் அவன், பால் கறக்கணும் தான் ஈடுபாட்டு விரும்பி போய்க்குது, இதே மாதிரி தோட்டத்தில் நுழைஞ்சிச்சுன்னா போய் என்ன பண்ணணும், அதுட்டு கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் பால் கறந்து கொடுத்துட்டு இந்த வால் எடுத்துகிட்டு போ. போச்சு, பசு மாட்டுகிட்ட போய் நிற்கிது. போய் என்னென்னு, மாடு கொஞ்சம் நான் பால் எடுத்துக்கணும், நான் கறந்துக்கிட்டோமான்னு நினச்சான். அது உடனே மாடு சொல்லித்தான், நீ வந்துட்டின்னா கேட்டுட்டாக்கா நான் உனக்கு பால் கொடுத்துடணுமா, போய் ஒரு கட்டு புல் கொண்டாந்து போட்டுட்டு கறந்துக்க போ அப்படின்னுச்சான். சரின்ட்டு உடனே இந்த நரி போய் புல் இருந்த காட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு புல்லை எனக்கு ஒரு கட்டு புல் வேணும், நீ கொடுத்தினா தான் இந்த மாட்டுக்கு நான் ஒரு புல் கொடுக்க முடியும், மாட்டுக்கு புல் கொடுத்தா தான் பால் கிடைக்கும், பால் கிடைச்சாதான் எனக்கு வால் கிடைக்கும் அப்படின்னு இந்த கதையை சொல்லித்தான். அதுக்கு இந்த புல் சொல்லித்தான், புல் கேட்டுன்னா நான் உடனே கொடுத்துடணுமா, போய் ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து முண்டி அந்த ஊற்றிட்டு ஒரு கட்டு புல் எடுத்துகிட்டு போ அப்படின்னுச்சான். போய் உடனே ஆற்றுல போய் நின்றுக்கிட்டுது, ஆறு இந்த புல்லுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், நான் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டோமான்னுச்சான். நீ தண்ணி கொடுத்தினா தான் என்னது நான் புல்லுக்கு போட முடியும், புல்லுக்கு ஊற்றினா தான் மாற்றிட்டு நான் பால் வாங்க முடியும், பால் கொடுத்தா தான் எனக்கு வால் கிடைக்கும். இந்த கதையை ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த வாளுக்காக இது படாத பாடு சொல்லிகிட்டு இருக்குங்க, சொல்லிகிட்டே வருது. ஆறு என்ன சொல்லிச்சான், அப்படியா சரி, ஆனால் உடையிற மாதிரி இருக்குது கரை, 4 தட்டு மண்ணை அள்ளி கொட்டுட்டு தண்ணி முட்டுக்க போ அப்படின்னுச்சான். இது உடனே போய் அந்த மண்ணுகிட்ட போய் நின்றுது, பூமியில் இருந்தேன் மண் ஒரு 2 சட்டி மண் அள்ளிக்கிட்டுமா, நீ மண் கொடுத்தினா தான் அந்த கரையை அடைக்க முடியும், கரையை அடித்தா தான் நான் தண்ணி மொள்ள முடியும், தண்ணி மொண்டால் தான் நான் புல்லுக்கு ஊற்ற முடியும், புல்லுக்கு தண்ணி கொடுத்தா தான் இந்த மாட்டுக்கு நான் பால் கறக்க முடியும், இந்த பாலை கொடுத்தா தான் எனக்கு வால் கிடைக்கும் அப்படின்னு இது சொந்த கதையை சோக கதையை பாடிட்டு வந்துச்சான். அப்போ இந்த மண் சொல்லிச்சான், அப்படியே எப்படி நான் உனக்கு கொடுத்துட முடியும், பேப்பர் பக்கத்தில் 2 விதை இருக்குது, அதை எடுத்து இந்த பூமியில் போட்டு என்ன அது முளைச்சி 2 இலை வந்ததுக்கு அப்புறம் நீ 2 செட்டு மல்லி எடுத்துக்கன்னு வச்சான். உடனே இந்த நரி எடுத்துகிட்டு போய் அங்கே 2 விதை கிடந்துச்சு, அந்த விதையை எடுத்து அந்த பூமியில் போட்டுச்சு. எங்கள் விதை போட்ட உடனே முளைச்சிரும், எந்த விதை தான் முளைக்குங்க, விதை போட்ட உடனே முளைச்சிரும். அதுக்கு 4 ஆகும், 1 வாரம் ஆச்சுங்க. அது செடி முக்கு வந்து முளை வந்து செடி வந்து அப்புறம் 2 இலை வந்ததுக்கு அப்புறம் தான் மண் எடுக்க முடியும். அது 2 இலையை அப்படி பிரியிற வரைக்கும் அந்த நரி அங்கேயே உட்காந்துச்சு. 2 இலை வந்ததுக்கு அப்புறமா மண்ணை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஆற்றுல போட்டு, ஆற்றுல இருந்த தண்ணியை மொண்டுட்டு வந்து புல்லுக்கு ஊற்றி, புல்லை அறுத்து கொண்டுட்டு போய் மாட்டுக்கு போட்டு, திரும்ப அப்புறம் மாட்டுகிட்டேருந்து கொஞ்சோண்டு ஒரு சொம்பு பால் கட்டார்ல, பாலை கறந்து அதை கொண்டுட்டு போய் அந்த குடியானத்தை கொடுத்து என்னாச்சு, அதுக்கப்புறமா அந்த வாழை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா ஒட்டிக்கிச்சான். இது வந்து ஒரு கதை தான் நீங்கள் நினைக்கலாம், கதை தான் இது, இல்லைன்னு சொல்லலை, கதையில் வேடிக்கையாக இருந்தாலும் ஒரு கருத்து இருக்குதுங்க. இந்த குடியானவன் கடைசியாக சொல்லி கொடுத்ததை சொல்லிடுறான், நீதியில் என்னன்னு. இப்போ தெரியுதா ஒரு பொருளுடைய ஒரு மதிப்பு என்னன்றது உனக்கு புரியுதா? வலிக்காமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு தோட்டத்தில் நுழைஞ்சு நீ பாட்டுக்கு சாப்பிட்டு போயிட்டுருக்குற, கேட்ட கேள்வி இல்லாமல் கேட்குறது இல்லை, யார்கிட்ட எதையும் கேட்குறது கிடையாது. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள்காரங்கள்ட்ட போய் நான் எடுத்துக்கிட்டுமா வேணுமான்னு இன்றைக்கி சில பேர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குதுங்க. ஒரு சிலர் இன்னும் அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் என்ன கேட்குறது, இதெல்லாம் போய் உங்களுக்கு கேட்கணுமா, இனிமேல் இவங்க வச்ச மாதிரி, இவங்க மரம் வச்ச மாதிரி, இவங்க செடி வச்ச மாதிரி, ஏங்க இதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எடுக்கணுன்றதே
ஒரு சிலருக்கு கிடையாது. இங்கே சபையிலையும் சில பேர் இருக்கிறாங்க. சபைக்கு வர சில விசுவாசிகள் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்குங்க. சரிங்க, நான் விஷயத்துக்கு வருகிறேன். அப்போ இது என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, உழைப்பினுடைய என்னது, உழைப்பினுடைய அருமையை அந்த நரிக்கு சொல்லி கொடுக்குறான். தெரியுதா? அப்போ ஒருத்தொருத்தையும் போய் ஒன்றையும் வாங்கணுன்னா நீ எவ்வளோ நிலக்காலில் நிற்க வேண்டியதாக இருக்குது, அவங்க என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்றது இப்போ தெரியுதா? இப்படி இருந்து பொழைச்சிக்கப்போ அப்படின்னு தான் அதில் உள்ள அறிவுரை. இப்போ இதுலேருந்து நான் சொல்ல வந்த உங்களுக்கு என்ன கருத்து, என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவும் பிரயாசப்படாமல், உழைக்காமல் பிரயாசப்படாமல் நம்ம எந்த ஒரு பலனையும் பெற முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்றைக்கு ஜிபிக்காமல், முழங்கால் படியிடாமல், வேதம் வாசிக்காமல், படுத்து நல்லா தூங்கிட்டு காலுக்கு 2 தலைவணி தலைக்கு 2 தலைவணி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நீ எதையாவது ஒன்று செய்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னாக்கா, எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்க, எனக்காக நீ ஜெபம் பண்ணு, உனக்காக நீ ஜெபம் பண்ணு, எல்லாரும் இவங்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்கன்னா இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க, எல்லார்ட்டும் ஜெப கொடுப்பி சொல்லி ஜெப விண்ணப்பத்தை சொல்ல வேண்டியது, எல்லாம் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜெபம் பண்ணிட்டோம், அவங்களும் ஜெபம் பண்ணிட்டோம், ஆனால் இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் சில விசுவாசியுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாச வாழ்க்கை. நான் சொல்ல வருது, பிரயாசப்படணும். ஆண்டவர் அந்த பிரயாசப்பட்டு இந்த காரியத்தை நீங்கள் அடையணும், பிரயாசப்பட்டு அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை ஒரு அனுபவத்துக்குள்ளே நடத்துகிறார். இந்த உபத்திரவமா, பாடுகளோ, சோதனையோ, வேதனையோ, வருத்தமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களை பண்படுத்துகிறது, அது உங்களை பக்குவப்படுத்துகிறது, அது உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, அது உங்களை உருவாக்குகிறது. அவர் என்னை சோதித்த பின், யோபு சொல்றார், அவர் சோதித்த பின் நான் பொன்னாக இளங்குவேன். ஆண்டவர் உங்களை பொன்னாக மெளிர செய்கிறார். உண்மை அதுதான். புடமிடப்பட்டது தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் புடமிடப்பட்டது தான் மிளிரும், புடமிடப்பட்டது தான் உறுதியாக இருக்கும். இன்றைக்கு கம்பி வாங்கிறது சொல்கிறாங்க, முறுக்கு கம்பி, உருக்கு கம்பி. என்னென்ன நல்லா காய்ச்சி நல்லா உருக்கின கம்பி தான் சீக்கிரமாக உடையாது. ஏன் அவ்வளோ தூரம்? இன்றைக்கி சில பேர் மண்வெட்டி, கடப்பாறை, நிறைய பொருட்களை கொண்டுட்டு போய் அந்த பட்டறையில் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன இது துவைச்சல் போடுறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், துவைச்சல் போடுறது. அப்படி இருந்தால் தான் அந்த வாய் மழுங்கிறது இல்லை. சரியான துவைச்சல் இல்லாததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டோடனே வாய் மடங்கி போகுது, மழுங்கி போகுதுன்னு சொல்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் எல்லாமே விவசாயம் தெரிஞ்சவங்க தானே. அப்போ என்ன அர்த்தம்? சரியான துவைச்சல் என்னங்க, அதுக்கு இதுக்கு நாங்கள் சம்மந்தம். இது இருமாது, நல்ல உருக்க நல்ல பழுக்க காய்ச்சினது தான் உறுதியாக நிற்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரை அவிதமாக புடமிட விரும்புகிறார். அப்படி இருந்தால் தான் நம்ம கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்க முடியும், கர்த்தர் ராஜ்யம் போய் சேர முடியும். இந்த உலக வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியும். கர்த்தர் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நம்ம இதை ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் கொடுத்த முடிய வார்த்தைகளுக்கு ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சபையிலே அநேக விசுவாச பிள்ளைய மனசில் இருக்கிற எண்ணங்களை, அவருடைய எதிர்பார்ப்புகளை பிரதிகமாக ஆண்டவரை நீ கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியாக வாழ வைப்பீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சோதனைகளிலும் உமக்காக சாட்சியாக இருக்க, வைராக்கியமாக இருக்க, உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, ஆண்டவரை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொன்னது போல சொல்லத்தக்கதான விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, வாழ வைப்பீராக, வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, சாட்சியை எடுத்து நிறுத்துங்கப்பா. நம்முடைய ஜப வாழ்க்கையை திரும்பவுமாக எடுத்து கட்டுவீராக. ஜபத்தில் தானியலை போல உறுதியாக நிற்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, திறப்பின் வாசலில் நிற்க, ஜெபிக்கிறவர்களாக, ஜப வீரர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தரை மாற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தனி ஜப வாழ்க்கையிலையும் சரி, சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த ஜப குழுவிலையும் சரி, இந்த ஜபங்களை ஆண்டவரை நீர்வழி வளர செய்யுங்கப்பா, வளர செய்யுங்க, பெருக செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.